திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவப் பொருவடி வேலும் கடம்பும் தடம்புயம் ஆறிரண்டும் மறுவடிவான வதனங்கள் ஆறும் மலர்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதி கொண்டவே. கருணை கடலாக விளங்குகின்ற கந்தபிரான் கருணையினாலே கந்தர் அலங்காரம் என்ற தலைப்பிலே இந்த ஞான வேள்வியிலே கலந்து கொள்கின்ற அருள் நிறைந்த தாய்மார்களுக்கும் அன்பு நிறைந்த பெரியோர்களுக்கும் சிறியனுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கங்கள். திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளுக்கு குரு அருணகிரிநாதர் தான். அருணகிரிநாதர் 15ஆம் நூற்றாண்டு வாழ்ந்தவர்கள், 15ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர். அவர்களுக்கு வயலூரிலே அதிகமான பிரியம். வயலூர்ல தான் அவருக்கு அருள் கிடைத்த இடம். வாரியார் சுவாமி அருணகிரி பெருமானை குருவாக கொண்டு தன் வாழ்நாள் முழுவதும் முருகன் பெருமையை பேசி வந்தார்கள். முருகப்பெருமான் திருவருளை பெற்றதிலே அருணகிரியாருக்கு சமம் அருணகிரியார் தான். அவர் பெற்ற அந்த பெருநலத்தை வேறு யாரும் அப்படி பெறவில்லை. அதை நாம சொன்னா உலகம் ஒத்துக்குமா? தாய்மான சுவாமி சொல்லுகிறார், தன் அணையா என்கிறார். அருணகிரியாருக்கு சமானம் அருணகிரியார் தான். எந்தை என்பார். அப்பா அருணகிரி, உன்னை போல மெய்யாக ஓர் சொல் விளம்பினர் யார்? உன்னை போல உண்மையை சொன்னவர்கள் யார் என்று அனுபவ ஞானி தாய்மான சுவாமி சொல்றார். தன் அணையாய் அருணகிரியாருக்கு சமான அருணகிரியார் தான். இன்னொன்று, சிவபெருமானுக்கு முருகன் பிரணவ உபதேசம் செய்தார், அருணகிரியாருக்கு செய்தார், அகஸ்தியருக்கு செய்தார். இந்த உலகம் தோன்றிய நாள் தொட்டு முருகப்பெருமான் திருவாக்கினாலே அருள் உபதேசம் பெற்றவர்கள் எத்தனை பேர்னா 3 பேர் தான். இந்த உலகம் தோன்றிய நாள் தொட்டு வேலா சரணம் சரணம் என் மேல் வெகுளாமல் இனிமேலாயினும் கடைக்கண் பார். ஆண்டவா, உன்னோட கடைக்கண் பார்வை எனக்கு வேணும். வேலா சரணம் சரணம் என் மேல் வெகுளாமல் இனிமேலாயினும் கடைக்கண் பார். பருப்பத வேந்தன் மகள் பாலா. பருப்பத வேந்தனா இமவானுடைய மகள்னு அர்த்தம். யார் யாருக்கெல்லாம் உபதேசம் பண்ணாராம் சுவாமி? குரு முனியார்க்கும், குரு முனியனா குள்ளமா இருக்கிறார், குரு முனியார்க்கும் திருப்புகழ் பண்ணவர்க்கும். திருப்புகழ் பண்ணவர்னா அருணகிரிநாதர். திருப்புகழ் பண்ணவர்க்கும் ஆளாலும் உண்டவர்க்கும் உபதேசித்த என் ஆண்டவனே. இந்த உலகம் தோன்றிய நாள் தொட்டு முருகப்பெருமானுடைய மலர் வாக்கினாலே உபதேசம் பெற்றவர்கள் 3 பேர் தான். ஒன்று சிவபெருமான், இன்னொருவர் அகஸ்தியர், இன்னொருத்தர் அருணகிரிநாதர். தேவ சிரேஷ்டர் சிவபெருமான், ரிஷி சிரேஷ்டர் அகஸ்தியர், மனிதர்கள்ல சிரேஷ்டர் அருணகிரிநாதர். 3 பேரும் ரொம்ப சிறப்பு. இந்த 3 பேர் தான் முருகப்பெருமானுடைய மலர் வாக்கினாலே பிரணவ உபதேசம் பெற்றவர்கள். எல்லோரும் பாடி அருள் பெற்றார்கள். ஆனால் அருணகிரி பெருமான் அருள் பெற்றுட்டு பாடுறார். இளமை காலத்திலே அவர்கள் பள்ளிக்கூடமே செல்லல, ஆசிரியர் வீட்டு பக்கமே போல. புலி விரட்டினாலும் பள்ளிக்கூடம் பக்கம் போறது கிடையாது, ஆசிரியர் வீட்டுல நுழைஞ்சது கிடையாது. ஏன்னா முருகப்பெருமானே குருவாக வந்து அருள் பண்ண போகிறார். இளமை காலத்திலே வேறு வேறு துறைகளிலே இருந்ததுனாலே தொழுநோய் வந்துட்டுது, உடம்புல தொழுநோய். அதுக்கு ஏன் தொழுநோயின்னு பேர்னா, எல்லா நோயும் இதை கண்டா தொழுமா, மற்ற நோய்கள்லாம் இதை கண்டா தொழறதுனால தொழுநோயின்னு பேராம். சுவாமி ரொம்ப வருத்தப்பட்டு வல்லாள ராஜா கோபுரம் திருவண்ணாமலையே நாம எவ்வளவு பெருமை வாய்ந்தது. அண்ணாமலை ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பு உண்டு. சிதம்பரத்தை தரிசித்தால் புண்ணியம். திருவாரூரில் பிறந்தால் முத்தி கிடைக்கும். திருவாரூர்ல பிறக்க நம்ம இஷ்டத்துக்கு பிறப்பு வருமா? எங்கே பிறக்கிறது யாருக்கு என்ன தெரியும்?
தரிசிக்கணும்னா நம்ம இப்போ சிதம்பரத்துக்கு நேரம் காலம் ஒதுக்கி போய் இப்ப சுவாமியை பார்க்கணும். ஆனால் திருவண்ணாமலை என்று எங்கெங்க யார் யார் எங்க இருக்கிறாங்களோ அங்கங்கிருந்து நினைச்சாலே முத்தி கொடுக்குமா. திருவண்ணாமலை நினைக்க முத்தி அளிக்கும். காசியிலே இறந்தால் முத்தி. இறக்கிறதுக்கு யார் விருப்பம்? காசியில போகும்போது நமக்கு இறப்பு வருமா? ஆனால் நினைக்கிறது நம்ம கையில தானே இருக்கு, மனசு நம்ம கிட்ட இருக்கு. எப்போ திருவண்ணாமலை நினைச்சாலும் முத்தி கிடைக்குமா. அண்ணாமலையாருக்கு அருவரான இருந்த இடத்துல இருந்து நினைக்க முத்தி அளிக்கும் ஸ்தலம். அந்த திருவண்ணாமலையிலே 15ஆம் நூற்றாண்டு பிரபுட தேவராஜா மகாராஜா காலத்திலே அவதரித்தவர் அருணகிரிநாத சுவாமிகள். அப்பொழுது சைவ வைஷ்ணவ சண்டை அதிகமாய் இருந்த காலம். அதை சமன்படுத்துவதற்காக தான் அருணகிரிநாதர் பிறந்தார். யார் மனம் நோகவும் சைவர்கள் வைணவர்கள்லாம் சண்டை போடக்கூடாது. சிவனை வணங்குகிறவர்கள் பெருமாளை நிந்திக்க கூடாது, பெருமாளை வணங்குகிறவர்கள் சிவனை நிந்திருக்க கூடாது. ஈசர் விஷ்ணு சேவை செய்வோரை இகழ்வோர் தீராத நரகுலகில் உழல்வர். அருணகிரி பெருமான் வாக்கு திருப்புகழ்ல வரும். ஈசர் விஷ்ணு சேவை செய்வோரை இகழ்வோர் தீராத நரகுலகில் இருப்பாங்களா. இங்க வேற்றுமையில இருப்பாங்களா, அங்க ஒத்துமையா நரகத்துல இருப்பாங்களா. ஆகையினாலே இந்த ஈஸ்வர பேதம் எதுவும் இருக்கக்கூடாது. அந்த சைவ வைஷ்ணவ பேதம். அதனால்தான் முருகப்பெருமானை இன்னார் பிள்ளைன்னு சொல்ல மாட்டார். கந்தர் அலங்காரத்துல மாலோன் மருகனை, அப்பா உங்க நாராயணருக்கு மாப்பிள்ளைட மாலோன் மருகனை. அதுக்கப்புறம் தான் மன்றாடி மைந்தனை, நான் மன்றத்திலே ஆடுகின்ற நடராஜ பெருமானுடைய குழந்தைன்னு அப்புறமா சொல்ற. மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானோர்க்கு மேலான தேவர். அப்படிப்பட்ட அருணகிரிநாதருடைய அருள் முழுவதும் பெற்றவர் அருணகிரி பெருமான். எப்படி அவருக்கு சிறப்புன்னா, இப்ப நம்ம ஊர்ல ஒரு விழா நடக்குது, அதற்கு ஒரு எம்எல்ஏவை அழைக்கணும்னா அது கொஞ்சம் கஷ்டப்படணும். மினிஸ்டர் அழைக்கணும் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படணும். சீஃப் மினிஸ்டர் அழைக்கணும்னா இன்னும் கொஞ்சம் கஷ்டம். பிரைம் மினிஸ்டர் அழைக்கணும் அதிகமான இன்னும் பார்க்கணும். 6 மாசத்துக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் அழைக்கணும்னா இன்னும் கஷ்டம். அமெரிக்கா பிரசிடென்ட் அழைக்கணும், போப்பாண்டவர் அழைக்கணும்னா எவ்வளவு காலம், உடனே வரமாட்டாங்க. ஆனா அருணகிரி பெருமான் தவம் முருகப்பெருமானை எப்ப அழைச்சாலும் எங்கே நான் நினைப்பினும் அங்கே என் முன் வந்து காட்சி கொடுப்பான். இவங்கெல்லாம் 5 ஆண்டு காலம் பதவியில இருப்பாங்க. எவ்வளவுதான் இருந்தாலும் நம்மளுடைய ஆயுள்லாம் அற்ப ஆயுள். ஆனா அருணகிரி பெருமானுக்கு என்றும் உள்ள முருகன், அவன் இறப்பு பிறப்பில பெம்மான் முருகன் பிறவான் இரவான். அவ்வளவு சிறந்த முருகப்பெருமான் சிகாமணின்னு பேர், தெய்வ சிகாமணின்னு பேர். சுப்பிரமணிய சுவாமிக்கு மிஞ்சின தெய்வம் இல்லை, சுக்குக்கு மிஞ்சின வைத்தியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. வேதத்திலே சிவபெருமானை ஒருமுறை சதாசிவம் என்போம், முருகப்பெருமானை சுப்பிரமணியோம் 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 என்று 3 முறை சொல்லும். எத்தனையோ காலம் தவம் செய்தால்தான் முருகப்பெருமானை வழிபடும் கடவுளாக கொள்ள முடியும். அப்படி அருணகிரிநாதர் பெரும் தவம் செய்தவர். இந்த முதல் பாட்டிலே சொல்லுவார், நாமெல்லாம் இறைவன் திருவருளை பெற வேண்டும் என்றால் தேங்காய் வாழைப்பழமோ மற்றதெல்லாம் இல்லை, தவம் செய். தவத்தினாலே தான் சிவத்தையே அடைய முடியும். இந்த முதல் பாடல்லையே அருணகிரி பெருமான் சொல்றார் கந்தர் அலங்காரத்துல. அருணகிரி பெருமான் 6 நூல்கள் எழுதியிருக்கிறார். திருப்புகள் மொத்தம் 16,000 திருப்புகள். நாம் செய்த தவக்குறைவு வாரியார் சுவாமிகள் 1311 திருப்புகள் போட்டார். அப்புறம் இப்ப 20 சேர்த்து இருக்கிறார் கிடைச்சதுன்னு. அதிலேயே எண்ணில் அவரு மற்றவர்கள் எல்லாம் இவர் ஓசை முனிவர்னு பேர். தமிழிலே 3 ஓசை உண்டு, வல்லோசை, மெல்லோசை, இடையோசை என்று. வல்லோசையில பாடல் எடுத்தால் பாடம் முழுக்க வல்லோசையிலே போகும். இடையோசையில எடுத்துட்டா இடையோசையிலேயே தான் போகும். மெல்லிசையில போட்டா எல்லாம் மெல்லினத்திலேயே போகும். அப்படி 108 தாளங்களும் அருணகிரி எல்லாரும் ராக மாளிகை பாடினா இவர் தாள மாளிகை பாடுகிறார். அப்படி அருள் பெற்று முருகன் அருள் பெற்று பாடுகிறார். அவர் வல்லாள ராஜா கோபுரம் மலை உச்சியில இருந்து, ஆண்டவனே எனக்கு இந்த தொழுநோய் வந்தது, ஊர்ல இருக்கிறவங்களாம் நகைக்கிறாங்களேன்ட்டு தற்கொலை செய்வதற்கு முயற்சி செய்கிறார். மேல கோயில்ல இருந்து தலைகீழ விழுறார். முருகா அப்படின்னு தலைகீழ விழுந்தார்.
தொழினே சேசின பூஜா பலம்னார். முன்னே செய்த தவத்தின் பயனாக எம்பெருமான் முருகப்பெருமான் முனிவர் கோலத்திலே நம்ம ஞான மணிவாசகருக்கு அந்தணனாக வந்தது போல சுவாமி காட்சி கொடுத்து அருணகிரி பெருமானை புஷ்பம் போல தாங்கி கீழே விட்டாராம். அருணகிரி, தற்கொலை செய்து கொள்வது மிக மிக பாவம். தற்கொலை செய்து கொண்டால் மீண்டும் இந்த மனித பிறவி கிடைப்பது அரிது. யுகம் யுகம் கணக்கில் ஆகுமா? நான் இங்க இருக்கிற அடியார்களுடைய திருவடிகள்ல வணங்கி கேட்டுக்கொள்ளுகிறேன், எந்த காரணத்துக்காகவும் தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது. காதல் தோல்வி, பரீட்சையில தோல்வி அடைஞ்சிட்டோம், மாமியார் கொடுமை, அப்புறமா கடன் தொல்லை, எல்லாத்தையும் ஆண்டவன் எல்லாம் பார்த்துப்பான். நம்ம உயிரை மாய்க்கலாமா? வணக்கத்தோடு சொல்றேன். பாம்பன் சுவாமிகள்னு இருந்தாங்க, 2வது அருணகிரியார்னு சொல்றவர். 1929 திருவான்மியூர்லே சித்தியானவர்கள். அவர்களுக்கு ஒரு நாள் இரவு படுக்கும் பொழுது சொர்க்கம் எப்படி இருக்கும், நரகம் எப்படி இருக்குமோன்னு யோசனையிலே படுத்தாரா. முருகன் கனவுல சொர்க்கத்தையும் நரகத்தையும் பாம்பன் சுவாமிகளை கூட்டின்னு போய் காமிச்சாராம். அதிலே நரக உலகத்திலே எந்த உயிர் அதிகமாக கஷ்டப்படுகிறது என்றால் தற்கொலை செய்து கொண்ட உயிர். ஆண்டவன் கொடுத்த பரிசு பொருள் இந்த உடம்பு. இதை தூக்கி அறிஞ்ச திரும்பவும் கிடைப்பதற்கு அரிதாக போயிடும். ஆகையினாலே ஆண்டவன் கொடுத்த பரிசு பொருளை நாம அலட்சியம் பண்ணக்கூடாது. எந்த காரணத்தை கொண்டோ வணங்கி கேட்டுக்கிறோம். குழந்தைகளுக்கெல்லாம் தற்கொலை என்ற எண்ணமே வரக்கூடாது. ரொம்ப பாவம், ரொம்ப ரொம்ப பாவம். அப்ப அருணகிரினார் தலைகீழ விழுந்தார். முருகனே தாங்கி கொண்டார். அருணகிரி, எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் ஆயிரக்கணக்கான பறவைகள் இருந்தாலும் ஒரு கல் எடுத்து அடிச்சா அத்தனை பறவையும் பறந்து போமா? காகம் கோடி இருப்பினும் ஒரு கல் முன் நிற்காதே. அதுபோல எத்தனை ஜென்மாவிலே எவ்வளவு பாவம் செய்தாலும் ஆண்டவன் நாமத்தை சொன்னால் நாம் உயிர் பெறலாமே. சுவாமி என்ன சொன்னாரா? வேற எல்லாம் மந்திரங்கள்லாம் சொல்ல, அருணகிரி சும்மாயிருன்னு சொன்னாராம். சும்மா இருப்பதுன்னா வெறும் கை கால்கள்லாம் அசைக்காம இருப்பதில்ல, நம்முடைய மூலாதாரத்தில் எண்ணங்கள் உற்பத்தி ஆகுது. சூக்குமை, வைசந்தி, பைசந்தின்லாம் சொல்லுவாங்க, வைகரி, ஸ்தூல வைகரின்னு சொல்லுவாங்க. அந்த எண்ணங்கள் உற்பத்தி ஆவதே நின்று போயிடும். சும்மா இருப்போம்னா எண்ணங்களே வரக்கூடாது. சில பேர் மௌன விரதம் சொல்லிட்டு டைரியில எழுதி பேப்பர்ல எழுதி நம்ம உயிரை வாங்குவாங்க. அந்த எண்ணங்கள் அற்று சும்மா இருன்னார். 12 ஆண்டு காலம் தவம் இருந்தார். நாம ஒரு 5 நிமிஷம் உட்கார முடியுதா நம்மால? இந்த காலம் அந்த பக்கம் போட்டு, அந்த காலம் இப்படி போட்டு, சேர்ல கொஞ்ச நேரம் சாஞ்சி, ஒருத்தர் முட்டி வலிக்குதுன்னு கால் நீட்டி உட்காருவாங்க. அவர் 12 ஆண்டு காலம் தவம் செய்தார். மேனி பொன்மேனியா போயிடுச்சான், தங்க பதுமை மாதிரி ஆயிட்டார். அப்புறமா சுவாமி திருவண்ணாமலையிலே 4 திருக்கரங்களும் ஒரு திருமுகனும் காட்சி. அருணகிரி, உலகவுய திருப்புகழ் பாடுனாராம். எல்லாரும் நூல்கள் எழுதிட்டு தான் பேர் வைப்பாங்க. இப்ப வாரியார் சாமி மணிமொழிகள், அறநேரி, வாரியார் சிந்தனை செல்வம், கட்டுரை கணிகள், இப்படி எல்லாம் பேர் அவர் நூல் எழுதிட்டு தான் பேர் வைப்பார். இத திருப்புகழ் அப்படி அல்ல, முருகப்பெருமான் மலர் வாக்கினாலே வந்தது. அருணகிரி உலகம் உய திருப்புகழ் பாடுனாராம். நூல் வருவதற்கு முன்னாடியே பேர் சொல்லிட்டார், திருப்புகழ் பாடு. பிற்பாடு முத்தை தரு பத்தி, சுவாமி நான் பள்ளிக்கூடம் நிழல்லையே போனது இல்லையே, எனக்கு எழுத்து வாசனையே கிடையாது. இங்க நாக்க நீட்டு தன் வேலாயுதத்தினாலே அருணகிரி பெருமானுடைய நாக்கிலே ஓம் என்ற பிரணவ மதம் எழுதினாராம். அப்ப சொன்னாரா, முத்து முத்தா பாடுனாராம். சேக்கிழார் பெருமானுக்கு உலகலாம்னு அடி எடுத்து கொடுத்தார். அதுபோல இங்கே முருகப்பெருமான் முத்து கொடுத்தார். முதல் கொடுத்தாராம் முத்து. முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கு இறை சத்தின்னு சொல்லிட்டு கடல் மடை திறந்த வெள்ளம் போல பாடினார்கள். ஒரு திருப்புகழ் பாட்டு மீண்டும் நிஷ்டையில உட்கார்ந்துட்டார். இந்த தூங்குறவங்களை எழுப்பின காபி குடிச்சிட்டு திரும்பவும் தூங்குவான், தூக்கத்து மேல ஒரு பிரியம். அதுபோல தவமும் ஒரு யோகம், யோக நித்திரைன்னே சொல்லுவாங்க. நம்ம ஸ்ரீமன் நாராயணர் ஆதிசேஷன்ல பள்ளி கொண்டு இருக்கிறாரே, அது அரிதுயில், தூக்கம் கிடையாது. அரிதுயில்ல சுவாமி நிஷ்டையில இருக்கிறார். அதுபோல ஆண்டவனை பார்த்துக்கிட்டார். திரும்பவும்
சுவாமி நிஷ்டையில இருந்தார். பிற்பாடு அருணகிரியாரு முருகப்பெருமான் அழைத்து, நான் உன்னை பாட சொன்னனே, நீ ஏன் திரும்ப பாடல? சுவாமி, எனக்கு பாடுகின்ற ஆற்றல் இருந்தது, எப்படி பாடணும் எதை பாடணுங்கிறதெல்லாம் தெரியல. இப்ப லாயரு பிஏ பிஎல் படிச்சா கூட சீனியர் லாயர் கிட்ட போய் கொஞ்ச நாள் ஜூனியரா இருப்பாங்க. அப்பதான் அவங்களுக்கு அந்த கோர்ட்ல போய் எப்படி பண்ணணும் எப்படி பேசணுங்கிறதெல்லாம் அனுபவம் வரும். அதுவரை அப்ப சொன்னார, இந்த வயலூருக்கு வர சொல்லி வயலூரையும் என் கோழி கொடி என்னுடைய ஸ்தலங்கள், இந்த பஞ்சபூத ஸ்தலங்களை இப்படி வைத்து திருப்புகழ் பாடினார். பிற்பாடு அதிகமாக பாடினார். 16,000 திருப்புகழ் பாடினார். திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அந்தாதி, கந்தர் அனுபூதி, வேல் மயில் விருத்தம், சீர்வாத வகுப்புன்னு அந்த வகுப்புகள், அது மொத்தம் 6 நூல்கள் பாடினார்கள். தமிழகம் உய்ய. அதிலே இன்று நான் பேச இருப்பது கந்தர் அலங்கார். எல்லாருக்கும் அலங்காரம்னா பிரியம் தானே. இப்ப எல்லாம் மாப்பிள்ளை பொண்ணு எல்லாம் போயிட்டு பியூட்டி பார்லர் போறாங்க. அதுக்கு கூட காம்போ இருக்கான். மாமியாரு மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும்னா அது ஒரு மாதிரி, மாமியாரு அப்புறமா சம்பந்தி எல்லாரும் போட்டுக்கிறது, மைத்துனி இப்படின்னா அதுக்கு ஒரு காம்போவும். எல்லாம் 1.5 லட்சம் 2 லட்சமா, ஆச்சரியமா இருக்கு. எல்லாரும் அலங்கரித்து கொள்ள வேண்டும் என்றுதான் ஆசைப்படுவார்கள். எல்லாரும் அலங்காரம் பண்ணிக்கணும். அருணகிரி பெருமான் முருகப்பெருமானை அலங்காரம் செய்யணும்னு நினைச்சார். பட்டு துணி வாங்கி அலங்காரம் பண்ணல. அது பட்டு துணினா கொஞ்ச நாள்ல கிழிஞ்சு போயிடும், அழுக்கா போயிடும், ஒரு 6 மாசத்துக்கு மேல இருக்காது. சரி, நகைகள்ல அலங்காரம் பண்ணலன்னா அதுல எண்ணெய் இறங்கும், பாலிஷ் போடணும், சில பேர் நகையை மாத்தி விடுறான். சரி, இதெல்லாம் பிரச்சனை ஆச்சுன்னு சொல்லி என்றும் உள்ள தென் தமிழ்ங்கிற கம்பராட்பார் சொல்ற, என்றும் உள்ள தென் தமிழ். தமிழ் என்னைக்கும் என்றைக்கும் இளமையாக இருக்கும், என்றைக்கும் உள்ள தமிழ்னு கம்பர் சொல்ற, என்றும் உள்ள தென் தமிழ்ங்கிறார். அப்படி தமிழாலே அலங்கரிக்க வேண்டும் நினைச்சாரு. அதனாலதான் 600 ஆண்டு ஆயிடுச்சு அருணகிரியார் மறைந்து. அந்த 600 ஆண்டு காலமா இந்த கந்தர் அலங்காரம் இன்றையும் இருந்து மக்களை உயிர் செய்கிறது. செந்தமிழினாலே அலங்காரம் செய்தார்கள். நம்ம ஒரு ஆண்டவன் இந்த கந்தர் அலங்காரத்திலே வாழ்க்கையின் நிலையாமை, நம்முடைய பிறவி துன்பங்கள் போக வேண்டும். அதற்காக சுவாமியே 100 பாடல் பாடினார். ஒரு பாடல் பாடலுடைய இந்த பாடல் படிக்கிறதுனால என்ன வரும் அப்படின்னு சொல்றது, அதாவது நூல் பயன்னு சொல்லுவாங்க. அதுல என்ன சொல்றாரு, சலம் காணும் வேந்தர் தமக்கு அஞ்சார். சலம் காணும்னா இந்த ராஜாக்களுக்கு எல்லாம் கோபம் வருமா, எப்பயுமே பதவியில இருக்கணும் கோபம் வரும். சலம் காணும் வேந்தர் தமக்கு அஞ்சார். அதான் நம்ம அப்பர் சுவாமி சொன்னாரு, நீ நாமார்க்கும் குடியல்லோம்னாரு. 80 வயசுல சொன்ன, நான் யாருக்கும் குடி கிடையாது என்றார். யமன் சண்டைக்கு அஞ்சார். யமனை பார்த்து எல்லாருக்கும் யம பயம் உண்டு, யம பயம் வராதான். நரக குழியை அணுகார், நரகத்துக்கு போக மாட்டாங்களாம். துட்டார் நோய் அணுகார், நோயற்ற வாழ்வே குறைவற்ற. கந்தர் அலங்காரம் பிடிச்சா நோய் வராதாம். கலங்கார் புலிக்கும் கரடிக்கும், எந்த விலங்குக்கும் பயப்பட மாட்டாங்க. யானைக்கும் கந்தன் நன்னூல் அலங்காரம் 100 ஒரு கவி சற்று அறிந்தவரே. ஒரு பாடல் படிச்சா கூட போதுமா. அந்த ஒரு கந்தர் அலங்காரத்திலே நம்ம சீர்காழி கோவிந்தராஜ் ஐயா அழகா பாடியிருப்பார். ரொம்ப இனிமையா பாடியிருப்பார் கந்தர் அலங்காரத்தை. அவங்களுக்கு அப்பா அந்த தமிழ் இசையினுடைய அந்த இதுவே பெரிய இழப்பு. சலங்கானும் வேந்தர் தமக்கு அஞ்சார், யமன் சண்டைக்கு அஞ்சார், துலங்கா நரகக்குழி அணுகார், துட்ட நோய் அணுகார், கலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்தன் நன்னூல் அலங்காரம் 100 ஒரு கவிதான் கற்று அறிந்தவரே. ஒரு பாட்டு உதவி செய்யுமா, இப்படி நமக்கு சொன்னது எவ்வளவு புண்ணியம் பண்ணி. அந்த ஒரு பாடல் நம்ம படிக்க கூடாது, சின்ன சின்ன பாடல். அவர் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் சொல்றார். முதல் பாடல் அடலருணை திருகோபுரத்தே என்று விநாயகரை பற்றி பாடியிருப்பார். அடுத்த நூல் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாரு, பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை, நாம் தவம் செய்தால்தான் சிவத்தை அடைய முடியும், ஆனா நான் தவம் பண்ணலைங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம எல்லாம் தவம் பண்ணணும்னு அர்த்தம். சார், தவம் பண்ணணும்னா காட்டுக்கு போகணுமா, காவி துணி கட்டிக்கணுமா, தாடி வச்சுக்கணுமா,
அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. வள்ளுவர் அழகாக சொல்லுவார், உற்ற நோய் நூன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. எந்த உயிருக்கும் நாம தீமை செய்யக்கூடாது. நமக்கு வருகிற துன்பங்களை மனசாந்தியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடவுள் என்ன இப்படி சோதிக்கிறாரு, நம்மளையும் சோதிக்கிறார். நம்ம வினையினால அல்லவா துன்பம் வருகிறது. கடவுள் நமக்கு துன்பம் செய்வாரு? கடவுளுக்கு நம்ம ஒருபொழுதும் துன்பம் செய்ய மாட்டார். இந்த ஜென்ம தாய் தந்தையரே நமக்கு துன்பம் செய்ய மாட்டார் என்றால் ஜென்ம ஜென்மத்துக்கு இருக்கிற முருகனா நமக்கு தீமை செய்வார். ஆகையினாலே அந்த பாடல்ல என்ன சொல்றாரு, நமக்கு வரும் துன்பங்கள் நமக்கு வினையினாலே துன்பம் வருகிறது. நன்றும் தீதும் பிறர் தர வாரா. நாம் செய்த தவத்துக்கு தக்கவாறுதான் நம்ம வாழ்க்கை அமையும். நமக்கு மனைவி அமையவில்லை, கணவன் அமையவில்லை, குழந்தைகள் அமையவில்லை, சொந்தமாக வீடு அமையவில்லை என்றால் நாம் செய்த தவக்குறைவு என்று எண்ண வேண்டும். வேலை தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம் என்பார். இந்த நிகழ்ச்சி கேட்கிற நாம எல்லாம் தவத்தை பண்ணணும். மனம் ஒடுங்கணும். கொஞ்ச நேரம் காலையில 4:30 பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. அப்படி விடியற்காலம் எழுந்து கொஞ்சம் கொஞ்சமா தியான பயிற்சி பண்ணணும். ஒரே நாள்லயே சைக்கிள் ஓட்ட முடியுமா? ஒரே நாள்லயே நீந்த முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி பண்ணி தானே நீந்தறார்கள், சைக்கிள் ஓட்டுறாங்க, கார் ஓட்டுறாங்க. அதுபோல நம்ம தவத்துக்கு நம்ம முயற்சி பண்ணணும். காலையில எழுந்து சுவாமியை கொஞ்ச நேரம் கண்ணை மூடி உட்கார்ந்து அவர் தியானம் பண்ணணும். நினைப்பவர் மனம் கோவிலாய்க்கும். கொஞ்சம் கொஞ்சமா மனசு அடங்கும். ஒரே நாள்லயே அடங்கிவிடாது. கொஞ்ச நாள் கொஞ்சம் கொஞ்சமா உட்கார்ந்து நம்ம மனசை அடக்கும். நம்ம வேதாத்திரி மகரிஷி சொல்லுவாரு, இது மனத்தை அடக்காதீங்க, மனதை பாருங்கள், மனதை பார்த்துங்க. அது எங்கெங்க போதோ கொஞ்ச நேரம் போக விடுங்க, கொஞ்ச நேரத்துல அடங்கிடும். அதுபோல பயிற்சி பண்ணணும். அப்படி தவம் செய்தால்தான் சிவத்தை அடைய முடியும். இப்ப பணம் கொடுத்து எல்லாம் வாங்கல, எம்எல்ஏவே விலைக்கு வாங்கல, எல்லாரையும் விலைக்கு தங்கம் வாங்கல, கடவுளே பணம் கொடுத்து வந்த பரமசிவமே 2 கோடி வச்சுக்கோ எனக்கு அருள் பண்ணுன்னா பண்ண மாட்டார். தவத்தினாலே தான் அவன் பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம். பஞ்சம்னா விரிவுன்னு அர்த்தம். பஞ்ச பாத்திரம்னு வைப்பாங்க பூஜைக்கெல்லாம், ருத்ரனியோட இருக்கும். பஞ்ச பாத்திரம்னா விரிந்த பாத்திரம்னு அர்த்தம். பிரபஞ்சம்னா நன்றாக விரிந்த. சில பேர் பஞ்ச பாத்திரம்னா 5 பாத்திரம்னு வச்சுக்கிறான். பஞ்சம்னா விரிவு, பிரபஞ்சம் என்றால் நன்றாக விரிந்தது. பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழி விட்டவ. இந்த உலக நம்ம எல்லாரும் ஆண்டவனோட குழந்தைகள். அவர் என்ன சொல்றாரு அதுல, சேற்றை கழிய வழி விட்டவா செஞ்சடா அடவி மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே. இதான் முதல் பாடல். ஆண்டவன் கிருபாகரன், ஞான பண்டிதன், கருணை மூர்த்தி, குமாரன் என்று சொல்லுகிறார் வடமொழி சொல்லு. ரொம்ப உயர்ந்த நாமம், முருகன் நாமங்கள்ல ரொம்ப உயர்ந்தது குமாரன் என்பது. அது அருணகிரி பெருமான் கந்தர் அனுபூதியில சொல்வார், முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய். முருகன் குமரன் குகன் இது 3ம் முருகன் நாமங்களிலே மிக உயர்ந்தது. குமரன் என்றால் என்றைக்கு இளமையாக இருப்பவன் அர்த்தம். அவர் என்ன பண்றான, ஆத்துல வச்சுருக்காராம் தலையில. யாரு? சிவபெருமான். கங்கைய தலையில சூடியிருக்காரு. ஏன்னா நம்ம குழந்தை சேத்துல விளையாடி அழுக்கா வந்த ஒரு பக்கெட் தண்ணியில குளிப்பாட்டிடலாம். நாம எல்லாரும் ஆண்டவனோட குழந்தைங்க. நம்ம எல்லாம் இந்த பிரபஞ்சமா இந்த மாயையான சேற்றை பூசிருக்கிறோமா. அந்த மாயையான சேற்றை பூசுவதற்காக ஜலம் பத்தாது. அதனாலதான் கங்கையை தூக்கி தலையில வச்சுக்கிறாங்க, நம்மளெல்லாம் சுத்தம் பண்றதுக்காக. சேற்றை கழிய வழிவிட்டவா. பிரபஞ்சமான இந்த மாயையான சேற்றையை பூசி கொண்டு அத்தனை ஆன்மாக்களும் உய்யும் பொருட்டு ஆண்டவன் கங்கையை வச்சிருக்கிறாராம். அப்புறமா இதை வச்சிருக்கிறாரு, அம்புலியின் கீற்றை. அம்புலி என்பது நிலாவை குறிக்கும். இதழி பனி. பனினா பாம்புக்கும் நிலவுக்கும் ஒத்து வராது, ஆனா சாமி கிட்ட ஒத்துமையா இருக்கிறாங்களாம். அதுல ஒரு சின்ன நுட்பம் வாரியார் சொல்றார். அம்புலியின் கீற்றை புனைந்த குமாரங்கிறார். அம்புலியின் கீற்றைனா சிவபெருமானுடைய தலையிலே இருக்கிற சிவபெருமான் 3ஆம் பிறை போலதான் இருப்பார். வளர்ந்த சந்திரனா இருக்க மாட்டார், முழு சந்திரனா இருக்க மாட்டார், பாதி சந்திரனா இருக்க மாட்டார், 3ஆம் பிறை போல இருக்கும். ஆண்டவன் எப்பயும் அதான் கீற்றைங்கிறார்.
அம்புலியின் கீற்றை புனைந்த இதை சொல்லுவாங்க, பூசணிக்காய் கீத்துன்னுவாங்க, அப்படி கீத்தா அறிஞ்சு கொடுக்குறாங்க. அது போல அம்புலியின் கீற்றை புனைந்த வாரியார் ஒரு நுட்பம் சொல்றார். நானே இன்னும் எவ்வளவு நாளைக்கு சொல்லுவேன்றார். சிவபெருமானுடைய தலையிலே சூடி இருக்கிற சந்திரன் எப்பவும் தேஞ்சே இருக்கிறான். வெளியில இருக்கிற சந்திரன் வளர்வான் தேய்வான். இது யாராவது யோசனை பண்ணிருக்கீங்களா? ஏன் இவர் மட்டும் 3ஆம் பிறையே வச்சிருக்கிறார்? அவன் மனைவிக்கு துரோகம் பண்ணவன். தட்சனுக்கு 50 பெண்கள், அதுல 27 பெண்களை சந்திரனுக்கு கட்டி கொடுத்தான். அவன் எல்லார்கிட்டையும் பழகாம ரோகிணின்னு ஒரே ஒரு பெண்ணோட வாழ்ந்தாங்க. மீதி 26 பெண்களும் தட்சன் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, அப்பா எங்களை தனித்தனியா கட்டி கொடுக்க கூடாது, ஆடு மாடு ஓட்டுற பவுண்டரி மாதிரி மொத்தமாய் 27 பேரு கட்டி கொடு. அவர் தங்கையை மட்டும்தான் எங்களெல்லாம் திரும்பியே பார்க்கறது. அவன் தட்சன் என்ன பண்ணணும், நேரா போய் மாப்பிள்ளை கிட்ட சொல்லி, அப்பா எல்லாரோடையும் வாழ்வுன்னு சொல்லணும், நீ நாளொரு வண்ணமாக தேய்ந்து அழிய கடவுள்னு சாபம் போட்டான். தினம் தினம் தெரிஞ்சுக்கினே இருக்கிறார். ஒரு கலை தான் பாக்கி இருக்குது. அவருடைய சட்டகர், அப்பா இந்த பக்கம் வராது, நீ வந்தேன்னு தெரிஞ்சாலே எனக்கு சாபம் போடுவான். திருமாலும் கை வச்சுட்டாரு, பிரம்மா கை வச்சுட்டாரு, கைலாசம் ஆகணும்னு கைலாசத்துக்கு போனான். சிவபெருமான் திருவடியிலே விழுந்தார். அடியிலே விழுந்தவனை மடியில வைக்கல, முடியில வச்சுட்டாராம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நிலவு உலாவியன்னு போட்டார். ஏன் நிலவு சூடியன்னு பாடலாமே, ஏன் நிலவு உலாவியன்னாரு? நான் இங்க நம்முடைய பக்கத்து வீட்டுக்காருடைய குழந்தை ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்கு. ஐயா நீங்க அந்த பக்கம் போகும்போது என் குழந்தை எப்படி இருக்கிறான்னு பார்த்து சொல்லுங்க. அங்க போயிட்டு வந்தோடனே சொல்லுவார், குழந்தை உலாத்தின்னு இருக்கிறான் அப்படின்னா அவருடைய ஆரோக்கியத்தை குறிக்கும். அதுபோல ரொம்ப தேஞ்சு போன சந்திரன் நிலவு சூடியன்மார், நிலவு உலாவி அப்படின்னா ரொம்ப பெரிய இடம் கிடைச்சு சந்தோஷமா இருக்காங்களாம். அது அந்த குறிப்புல சொல்றான், நிலவு உலாவியன்னு போட்டார். எல்லாரும் சொல்லுவாங்க, பித்தா பிறை சூடி பெருமானேன்வார், கைத்தலம் நிறைகனி மத்தமும் மதியமும்னு வரும். எல்லாரும் அந்த மதிய பத்தி சொல்லுவாங்க. அடியிலே விழுந்தவனை லிப்ட் மாதிரி சிவபெருமான் தலையில தூக்கி விடும். நீ என்னதான் இருந்தாலும் தாலி கட்டின மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடாது. கல்யாணம் ஆன நன்றே தன் பேரை விட்டுட்டு ஊரை விட்டுட்டு தாய் தந்தரை விட்டு கணவனையே நம்பி வரவங்களுக்கு மனைவிக்கு துரோகம் பண்ணதுனால என் தலையில நீ தேஞ்சே இரு. நான் உன்னை மன்னிச்சேன், ஆனா உன்னை முழுக்க மன்னிக்க மாட்டேன். மனைவிக்கு துரோகம் செஞ்சதுனால என் தலையில தேஞ்சே இருந்தான். அதனாலதான் அம்புலியின் கீற்றை புனைந்த குமார் என்றார். அதனால யாரும் மனைவிக்கு துரோகம் செய்யக்கூடாது, அன்பா இருக்கணும். ஒரு கேலண்டரை உத்து பார்க்க கூடாது. இத சுவாமிகள் இப்படி கந்த முதல் பாட்டிலே இவ்வளவு அர்த்தங்கள்லாம் வருகிறது. அப்புறமா எல்லா அலங்காரம் 108 பாடல்கள் இருக்கும். மொத்தம் 101 பாடல்ல ஒன்று பாடலுடைய பெருமையை சொல்லும். பிற்பாடு ஒரு மாலையில குஞ்சோன மாதிரி தொங்கும், அது மாதிரி 8 பாடல். உயர்ந்த பாடல். திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவ பொறுவடி வேலும் கடம்பும் தடம்புயம் 6 மறுவடிவான வதனங்கள் 6 மலர்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர புதி கண்டவி. குரு அருளின்றி திருவருளின்றி நம்ம ஆண்டவனை பார்க்க முடியாது. குரு அருள் இருந்தால்தான் திருவருள் கிடைக்கும், திருவருள் இருந்தால்தான் அந்த 2 இருக்கணும். நம்ம உருவத்தை நாம பார்க்கணும்னா கண்ணாடியில பார்க்கணும். முன்பக்கம் கண்ணாடி இருந்தா நம்ம முன்பக்கம் தான் தெரியும், பின்பக்கம் தெரியாது. அப்போ முன்னாடி ஒரு நிலை கண்ணாடி, பின்னாடி ஒரு நிலை கண்ணாடி, 2 கண்ணாடிக்கு நடுவுல நின்றால் நம்ம முழு உருவத்தை பார்க்கலாம். அதுபோல குருவருள் திருவருள் என்று 2 இருந்தால்தான் ஆண்டவனுடைய அருளை பெற முடியும். அதனால்தான் நம்முடைய இதுக்கு குருவருள் ஆன்மீக மையம்னே வச்சிருக்கிறேன். குருவருள் மிக மிக அவசியம். பக்தியிலே 3 வகையான பக்தி உண்டு. ஒன்று ஈஸ்வர பக்தி, ஆண்டவனை நேராக வணங்குவது. இன்னொன்று அடியார் பக்தி, ஜங்கம பக்தி என்பார்கள். இன்னொன்று குரு பக்தி. ஒரு பக்தி என்ற மரம், அதுல 3 கிளைகள். ஒன்று ஈஸ்வர பக்தி, இன்னொன்று ஜங்கம பக்தி, இன்னொன்று குரு பக்தி. இதுல ஆக உயர்ந்தது குரு பக்தி தான். இன்னொன்று பக்தி என்றால் திருநீரோ ருத்ராட்சகம் போட்டுக்கிறது மட்டும் இல்ல பக்தி. பக்தினா அன்புன்னு அர்த்தம். இப்ப வெறும் திருநீரோ அதெல்லாம் கிரியைகள். உள்ளத்துல அன்பு இருக்கணும். பக்தி என்றாலும் அன்பு என்றாலும் ஒன்றுதான்.
நமக்கு இப்ப வெளியில அலங்காரம் பண்ணிக்கிறான், திருநீர் போட்டுக்கிறான், ருத்ராட்சம் பண்ணிக்கிறான், அப்புறம் வள்ளு வள்ளுன்னு விழுவான். கோயில்ல போய் கூட கோபமா பேசுவான். அங்க இருக்கிற சிப்பந்திகளை எல்லாம் விரட்டுவாங்க நம்மள. பக்தி என்றால் அன்புன்னு அர்த்தம். அத மணிவாசகர் பக்தியின் வலையில் படுவோன் காண்க என்பார். மணிவாசகர் திருவாசகத்துல அன்புங்கிற வலையில மாட்டிக்கிறார். அத வள்ளல் பெருமானார் அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையேன்ன. ஆண்டவனை பற்றி கொள்வதற்கு நமக்கு அன்பு இருக்கணும். அன்பும் பக்தியும் ஒண்ணுதான். பக்தியின் வலையில் படுவோன் காண்க, அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே. நம்ம எல்லாம் என்பு உருவமா இருக்கக்கூடாது. இன்று முதல் அன்பு உருவமாக மாறும். எல்லாருக்கிட்டையும் அன்பா பழகும், யாரையும் இருக்கக்கூடாது. காந்தி, மகாத்மா காந்திக்கு டால்ஸ்டாய் தான் மானசீகமான குரு. ரஷ்யாக்கார் டால்ஸ்டாய். அவரு அப்ப இப்போ எல்லாரும் நடைபயிற்சி போறாங்க. சக்கரை வியாதி வந்தவொடனே எல்லாரும் நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாரும் நடந்துகினே இருக்கிறாங்களே. அவரு அது மாதிரி வாக்கிங் போறாரு. அங்க ரஷ்யால குளிர். அவர் கோட்டு சூட்டு எல்லாம் போட்டிருப்பாங்க. வழியில ஒருத்தர் பிச்சை எடுக்கிறவரு, ஐயா ஹெல்ப் மீ அப்படின்னு அங்க ஆங்கிலத்தை கேட்கிறாரு. அவர் டால்ஸ்டாய் எல்லாம் அவரு பாக்கெட்னா கோட்டு பாக்கெட்னா முன்னாடி 4 இருக்கும், உள்ளுக்குள்ள ஒரு 4 பாக்கெட் எல்லாரும் தேடி பார்த்தா ஒரு அன்னைக்கு பர்ஸ் கொண்டு வரல. அவர் ஆங்கிலத்தை சொன்னாரு, தமிழ்ல சொல்றேன், தம்பி நான் இன்று மணி பர்ஸ் கொண்டு வரல, நான் தினம் வாக்கிங்க்கு வருவேன், நாளைக்கும் நான் இந்த இடத்துல வருவேன், தம்பி உனக்கு நாளைக்கு நான் உதவி செய்யறேன்னா. அவன் பிச்சைக்காரன் சொன்னா, சாமி நீங்க கோடி பொண்ணு கொடுத்தீங்க, இது போல என்னப்பா நக்கல் பண்றிய? நான் எங்க ஒரு பைசா கூட உனக்கு கொடுக்கலையே. நீங்க என்ன தம்பின்னு உங்க மலர் வாக்குனால சொன்னீங்களே. மற்றவங்களாம் ஃபூல், இடியட், கோ அப்படின்னு எல்லாரும் என்ன விரட்டுறாங்க. உங்க மலர் வாக்கினால என்ன தம்பின்னு சொன்னீங்களே, அது போதும்னாரு. அதான் கீழோர் ஆயினும் தாழ உரை. யார் மனசும் நோக பேசக்கூடாது. கீழோர் ஆயினும் ஒரு வீட்டுல, நம்ம வீட்டுல 10 பாத்திரம் தேய்க்கிற வைப்பாங்க. அந்த அம்மா நீ கொஞ்சம் 10 தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டா வரும். ஏண்டி ஐயா ஊருக்கு போறான்னு சொன்னே, சீக்கிரம் வர வேண்டாம. அம்மா அம்மா குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரி, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனேன், டாக்டர் வரத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, அதனால. ஏண்டி நீங்களா குழந்தை பெற்றுக்கிறீங்க அப்படி சொன்ன அந்த பக்கம் போய் அந்த அம்மா கண்ணீராலே தன் முந்தானையில கண்ணீரை துடைத்தால் நம்ம வீட்டு செல்வம் தெரிஞ்சிடுமா. வள்ளுவர் சொல்றார், அல்லல் பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் செல்வத்தை தேய்க்கும் படை. வள்ளுவர் மாதிரி யார் சொன்னாங்க? என்ன சொன்னாரு? அல்லல் பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் செல்வத்தை தேய்க்கும் படை. அதுதான் மாமியார்ல மருமகள்கிட்ட இனிமையான மருமகளை கொடுமை பண்ணி அந்த அம்மா நம்ம வீட்டுக்கு வந்த மருமகள் கண்ணீர் சிந்தினால் அந்த குடும்பம் செல்வம் இல்லாமல் தெரிஞ்சு போயிடுமா. அதே போல மருமகளும் மாமியாக கொடுமை பண்ணக்கூடாது. நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும், காப்பி கொஞ்சம் சூடா கொடுக்கணும், 2வது டிகாஷன்ல கொடுக்கூடாது, முதல் டிகாஷனாக பார்த்துக்கணும். 2 பேருமே அந்த வீட்டுல இருக்கிற பெண்கள் கண்ணீர் சிந்தக்கூடாது. அது மாதிரி பெரியவங்க பார்த்துக்கணும். அல்லல் பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் செல்வத்தை தேய்க்கும் படை. அதனால யார் மனம் நோகவும் பேசக்கூடாது, இனிமையா பேசணும். அத காந்தியடிகள் அத தன்னுடைய வாழ்க்கை வரலாறு எழுதுற. நாம எல்லாருக்கிட்டையும் ஏழையானாலும் கீழோர் ஆயினும் தாழ உரை, வள்ளுவள்ளுன்னு விழக்கூடாது. அப்படி ஆண்டவன் அருளை பெறுவதற்கு அன்புதான் முதல் வழி. வாரியார் சாமி ஒரு பெரிய சைவ மாநாடு நடந்தது. இதெல்லாம் உங்களுக்கு பிற்பாடு சொல்றதுக்கே ஆள் இல்லை. பெரிய சைவ மாநாடு நடந்தது. வடக்க இருந்து வந்தவர்கள் எல்லாம் வடமொழியிலே சான்ஸ்கிரிட்டிலே 2 வரியிலேயே சைவ சித்தாந்த கருத்துக்கள்லாம் அடங்கி இருக்குன்னு பேசினார் முதல்ல. அடுத்து வாரியார் பேசணும். தமிழிலே அப்படிலாம் இல்லாமல் விரிவாக இருக்கிறதுங்கிற மாதிரி பேசினார். அப்போ வாரியார் நினைக்கிறார், நாம பேசும்போது அப்பவே தன் மனசுக்குள்ள ஒரு பாடலை உருவாக்குகிறார். தமிழில அப்படி இருக்கிறதுன்னு சொல்றதுக்காக அந்த பாட்டு வெண்பா மனசுல இது பண்ண உடனே தமிழிலும் அப்படி ஒரு பாடல் இருக்குதுன்னு வாரியார் எழுதின பாடலை உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் பாட புஸ்தகத்திலயோ இங்கேயும் வராது. ஓதி நூல் கோடி உணர்ந்தும், வாரியார் சாமி மனசுல உடனே உடனே எழுதின பாடல். ஓதி நூல் கோடி உணர்ந்தும் படிப்பது வேறு ஓதுவது வேறு,
சும்மா படிக்கிறதெல்லாம் நியூஸ் பேப்பர், மாலை முரசு, தினத்தந்தி படிக்கிறதெல்லாம் சும்மா படிக்கிறது. ஆனா தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இதெல்லாம் எப்படின்னா ஓதணும். அதான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறி குவிப்பது. திருக்குறளை ஓத வேண்டும், திருவாசகம் தேவாரத்தை ஓத வேண்டும். காதலாகி கண்ணீர் மல்கி கசிந்து ஓதுவார் தமை, அது வருது. ஓதி நூல் கோடி உணர்த்தும். நீ கோடி புஸ்தகம் படிச்சாலும் இப்ப நான் சொல்றதை நீங்க உணர முடியாது. வாரியார் சாமி எழுதின பாட்டு, அவர்களுக்கே ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஓதி நூல் கோடி உணர்ந்தும் உணர பாதி வெண்பாவில் பகர கேள். நான் பாதி வெண்பால இத சொல்றேன்டாங்கிறாரு. வெண்பாக்கு 4 வரி 2 வரி இதுலயே போயிடுச்சு. ஆதி சிவமே பொருள். இந்த உலகத்திலே இறைவனை தவிர மற்றதெல்லாம் பொருள் விட. இந்திரனை அழிஞ்சுடுவான், சந்திரனை அழிஞ்சுடுவான், அப்புறம் உலகம் அழிஞ்சுடும், எல்லாம் அழியும். ஆனா அழியாத பொருள் சிவம் ஒன்றுதான். ஆதி சிவமே பொருள். அதை சேரும் நெறி என்ன? அன்பே வழி. நாம எல்லாரும் அன்பா இருந்த கடவுளை அடையலாம். ஆதி சிவமே பொருள், அதனை சேரும் நெறி அன்பே. பவமே பகை. எது பகைடான? இறக்கிறது, பிறக்கிறது, பிறவி துன்பம். பவம்னா பிறக்கிறது, இந்த உலகத்துல பிறக்கிறது, இறக்கிறது, புனரபி ஜனனம் புனரபி மரணம்னாரு. நமக்கு இந்த உலகத்துல இருக்கிறது இறப்பு பிறப்பு தான் நமக்கு துன்பத்தை கொடுக்கும். பவமே பகை அருளால் பார். இதான் இந்த வெண்பாவனுடைய சுருக்கம். நம்ம எல்லாரும் அருட்கண்ணால பார்க்கணும். கோயில்ல இது கல்லு தானே, இது செம்பு தானே, திருவாசகத்துல மணிவாசகர் அருள் பண்ணா நமக்கு அருள் பண்ணுவாரா, நம்ம அந்த மாதிரி தவம் பண்ணி இருக்கிறோமா, அப்படியே கேள்வி கேட்டுக்கினே இருப்பான். இதெல்லாம் அருள் கண்ணால பார்க்கணும். எல்லாத்தையும் நம்ம புஸ்தக அறிவினால, அதான் வாசித்து காணுன்னாதது. வாலறிவன் வள்ளுவர் சொல்ல, கற்றதனால் ஆயா பயன் எங்கொள் வாலறிவன் நற்றாள் தோழ. நம்ம அறிவில் சுருக்கமான அவன் வாலறிவன். அவனை அடைவதற்கு அவ்வியாத ஞானம் என்று வேண்டும். அது நூலினாலே வராது, தவத்தினாலும் அன்பினாலும் தான் வரும். அதான் தானமும் தவமும் செய்வாராயின் வானவர் வழி திறந்துடுமேன்னு நாங்க ஔவையார். தானம் அன்பினால வரும், தவம் நம்முடைய முயற்சினால வரும். தானமும் செய்யணும், தவமும் செய்யணும். தானமும் தவமும் செய்வாராயின் வானவர் நாடு வழி திறமை. தவம் என்பது பொதுவா போறது. கோயில்ல கூட சொல்றாங்கல்ல, பொது தரிசனம் சிறப்பு தரிசனம்ங்கிறாங்களே. அதுபோல தவம் என்பது பொது தரிசனம், தானம் என்பது சிறப்பு தரிசனம். நம்ம இப்ப செல்வம் இருந்தா தானே தானம் பண்ண முடியும். அதே மாதிரி தானம் தர்மம் என்று 2 வார்த்தை உண்டு தமிழிலே. தானம்னு ஒரு வார்த்தை, தர்மம்னு ஒரு வார்த்தை. அது என்ன பொருள் என்றால், நம்மை விட எளியவர்களுக்கு கொடுத்தா அது தர்மம், நம்மை விட மேலானவர்களுக்கு கொடுத்தா தானம். கோயிலுக்கு கொடுத்தா கோதானம், பூதானம். காஞ்சி பெரியவருக்கு ஒரு பட்டு எடுத்து கொடுத்தா அது தானம். வாரியார் சாமிக்கு ஒரு சால்வை கொடுத்தா அது தானம். அதே ஒரு ஏழைக்கு குளூர்ல கஷ்டப்படுறார், போர்வை வாங்கி கொடுத்தா அது தர்மம். தர்மம் என்பது நம்மை விட எளியவர்களுக்கு கொடுப்பது, தானம் என்பது நம்மை விட சிறந்தவர்களுக்கு கொடுப்பது தானம். தானம் தர்மம்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே போல ஓசை ஒலியெல்லாம் ஆனாயின்னு அப்பர் சுவாமி பாட்டு பாடிக்கிறாங்க தேவாரத்துல. ஓசை ஒலியெல்லாம் ஆனாய். ஓசை என்றால் என்ன, ஒலி என்றால் என்ன? நமக்கு ரெண்டும் ஒண்ணு போல தெரியும். ஒலி என்றால் பொருளோடு வரும், ஓசை என்றால் பொருள் இல்லாமல் வரும். இந்த பாருங்க, இது ஓசை, நான் பேசுவது ஒலி, அதனாலதான் ஒலி பெருக்கின்வான். அதனால ஓசையும் ஒலியெல்லாம் ஆனாயின்னு வரும். அதனால இதெல்லாம் இந்த ஒரே பொருள்ல இருக்கிறது. நாம என்ன பண்ணணும்னா, இன்று முதல் இந்த கந்தர் அலங்காரம் கேட்கிறவங்க அன்பை நாம் அதிகமா வளர்த்துக்கணும். அததான் அந்த பாடல்ல வாரியார் சாமி சொல்றார். ஓதி நூல் கோடி உணர்ந்தும் உணரார் பாதி வெண்பாவில் பகர கேள். ஆதி சிவமே பொருள், அதனை சேரும் நெறி அன்பே. பவமே பகை அருளால் பார். இதெல்லாம் அருள் கண்ணால பார்க்கணும், தவிர அறிவு கொண்டு காணக்கூடாது. அருள் கண்ணால காணணும். ஆகையினாலதான் இங்க நம்ம கந்தர் அலங்காரத்துல ரொம்ப நிறைய பாடல்கள் இருந்தாலும் அந்த என்ன சொல்லுவாங்க, பாலை திரட்டு சொல்லி திரட்டு பால், பால் கோவான்றாங்களே, திரட்டு பால் மாதிரி 2 லிட்டர் பால் அப்படியே சுண்ட காய்ச்சி அதை ஒரு அல்வா மாதிரி பண்ணுவாங்க.
அது பால் சுண்டன மாதிரி கந்தர் அலங்காரத்துடைய ஒரு திரண்ட கருத்து ஒரு பாடல்ல தடுங்கோள் மனத்தை. இந்த மனவ பூஜையில உட்காரும் போதுதான் எதையோ நினைக்கும். நம்ம மனசுக்கு நம்ம அடிமையா இருக்கக்கூடாது, நாம அதை அடிமைப்படுத்திக்கணும். இந்த சிவராத்திரி என்று மொத்தம் ஆகமங்கள் 27. அதுல சிவபெருமான் சனகாதி முனிவர்களுக்கு உபதேசித்திருக்கார், பல பேருக்கு உபதேசம் பண்ணார். அதிலே அம்பாளுக்கு சொன்ன ஆகமம் தேவி காலோத்தரம்னு பேர். தேவி காலோத்தரம் அது சிவராத்திரி என்று சுவாமி அம்பாளுக்கு உபதேசம் பண்ணது தேவி காலோத்தரம். அதுல முழுக்க முழுக்க என்னன்னா மனம் அடங்குவதை பற்றியே சொல்லி இருக்கிறார். நம்ம மனசு நீ கிருத்திகை கோயில் போலான்னு நினைப்போம், 4 தூரல் போட்ட வேணாம், அடுத்த கிருத்திகை பாத்துக்கலாம். இன்னைக்கு பிரதோஷம் கோயிலுக்கு போலான்னு இருக்கோம், ஐயோ இன்னைக்கு IPL மேட்ச் இருக்குது, அடுத்து பாத்துக்கலாம், சாமி அடுத்த பிரதோஷம் பாத்துக்கலாம், அப்படி தள்ளி போட்டுரும். மனசு உடனே மாறும். இதுல ஒரு உண்மை சம்பவம் சொல்றேன். கோயம்புத்தூர்ல ஒருத்தர் இருந்தார், வாரியார் சாமி கிட்ட நேரா சொன்னது. சாமி நிறைய கோயில்களுக்கெல்லாம் வசூலுக்கு போவாங்க. அவருக்கு ஒரு தொகை கொடுத்தார் கோயில் திருப்பணிக்குன்னு. இன்னும் ஒரு 4-5 பேர் தர்மம் செய்யறவங்களுடைய பேரை கொடுங்கன்னார். அதுல ஒரு 10 பேர் எழுதி கொடுத்தாரு. அப்ப வாரியார் சாமி கேட்டார், இவர் தர்மம் பண்ண மாட்டாரேன்னு ஒரு பேர். நான் அந்த பேர் சொல்ல, பாவம் அவங்க உறவினர்கள் இருந்தா வருத்தப்படுவார். இவர் அவருடைய உதவி செய்ய மாட்டாரேனார். சாமி அப்படி நினைக்காதீங்க, நமக்கே காலையில ஒரு எண்ணம் இருக்கும், மாலையில ஒரு எண்ணம் வரும். அந்த அன்பர் சொல்றார், நான் ஒரு முறை கங்கைய குளிப்பதற்காக காசிக்கு போனேன். காசியில கங்கை வெள்ளமா வருது. நான் காசியில கங்கையில குளிச்சுன்னு இருந்தேன். அப்போ ஒரு சுழல்ல மாட்டிக்கணும். அந்த என்னால நீந்த தெரியும், ஆனா அந்த சுழல்ல இருந்து வெளியில வர தெரியல. நான் கரையில இருக்கிறவங்க பார்த்து கையை காட்டுறேன், அவங்க நான் விளையாடுறேன்னு நினைச்சுக்கிறாங்க. என்ன சுழல் இழுத்துக்கொண்டே போகிறது. ஐயோ நாம் சாக போகிறோமே, மனைவி வரும்போது சுமங்கலியா வந்தா போகும்போது விதந்துவா போவாளேன்னு நான் துடிச்சுட்டு இருக்கிறேன். அப்ப யாரோ அங்க இருந்த ஓடக்கார தம்பி ஒருத்தர் இளைஞர் ஓடி இவரை தண்ணியில முழுகிறாருன்னு சொல்லி அவரை காப்பாத்தி கரையில விட்டார். அப்புறமா பார்த்தா என்ன ஆச்சு ஏதாச்சும் சூழ்ந்து நிக்கிறாங்க. அவரு காப்பாத்தினவரு எதுவும் பலன்க, நம்ம ஒரு உயிரை காப்பாத்துறது கடன் என்று போயிட்டார். இவர் என்ன நினைக்கிறாரு, நாம பெரும் தனவந்தர், நம்மள காப்பாத்தினவருக்கு 10,000 ரூபாய் கொடுக்கணும்னு. எவ்வளவு 10,000 கொடுக்கணும்னு பார்த்தாரு. அந்த தம்பியை காணும். அடுத்த நாள் பணம் எடுத்துன்னு வந்தாரு, அந்த தம்பியை காணும். 3வது நாள் வந்தா தம்பி இல்லை. 4வது நாள் இவர் பணம் கொண்டு வரல, அந்த தம்பி வந்தாரு. தம்பி என்னை காப்பாது, என் கடமை தானப்பா நான் செய்தேன். இல்ல நீங்க நான் தங்கி இருக்கிற லாட்ஜ் அந்த அட்ரஸ் கொடுத்து நீங்க காலையில வாங்கினா. அவர் சொல்றாரு, அந்த தம்பி லாட்ஜுக்கு வந்தாரு. நாம்பளும் தானே நீச்சல் தெரிஞ்சிருந்தா இன்னொருத்தர் காப்பாத்தோம், இதுக்கே நம்ம 10,000 கொடுக்கணும்னு யோசனை பண்ணா. அப்புறம் 1000 ரூபாய் கொடுக்கலாமா, இதுக்கு என்ன 1000 இருக்குது, 100 ரூபா 2 50 ரூபாய் எடுத்து ஒரு 50 ரூபா கொடுத்தாராம். 100 ரூபா கூட கொடுக்கலையா. அப்படி மனசு மாறிடுமா. ஆகையினாலே நம்ம மனசை அடக்கிறது தான் ரொம்ப முக்கியம். சினமிறக்க கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் மனமிறக்க கல்லார்க்கு வாயேன் பராபரம். நாம எல்லாம் என்னென்னவோ பண்ணுவான். மனைவியை அடக்கி ஆடணும்னு நினைப்பான், எல்லாரையும் அடக்கணும்னு நினைப்பான், தம் மனசு தனக்கு அடங்காது. ஆகையினாலே நாம இன்று முதல் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மனசை அடங்கி மனசு ஒடுங்கணும். எப்ப இன்பம் வரும்னா மனம் விரிய விரிய துன்பம், மனம் ஒடுங்க ஒடுங்க இன்பம். நாமெல்லாம் இன்பமா இருக்கணும் தானே நினைப்போம். காலில் அடிபடணும்னு யாரு நினைப்பாங்க, பட்டுப்புடைய எலி கடிக்கணும்னு யாரு நினைப்பாங்க, பொண்ணுக்கு வரணும் வரக்கூடாதுன்னு யாரு நினைப்பாங்க. எல்லோரும் விரும்புவது ஆனந்தமா இருக்கணும். மனம் ஒடுங்கினால் ஆனந்தமா இருக்கும். அதனால அதான் சொல்றாரு இது அருணகிரி பெருமான் நமக்கு உபதேசம் பண்றார் கந்தர் அலங்காரத்திலே. தடுங்கோள் மனதை, உங்க மனசை நீங்க தடுத்துங்க, அப்புறமா மத்ததெல்லாம் பாருங்க. தடுங்கோள் மனதை விடுங்கோள் வெகுளியை. நான் சென்ற வாரம் பேசும்போது சொன்ன கோபத்தை விட்டுடுங்க. வெகுளினா கோபம். விடுங்கோள் வெகுளியை இருந்தபடி இருங்கோள். ஆண்டவன் நமக்கு எப்படி கொடுத்துருக்காரோ அதுபடி வாழுங்கள். அவங்கள பாக்குறது கீழே பாக்குறதுலாம் கிடையாது. கண்ணதாசன் ஒரு பாட்டுவார், நமக்கும் கீழே இருப்பவர் கோடி என்பதை எண்ணி நிம்மதி நாடு. நம்ம வீட்டுல அந்த மாதிரி கார் இல்லையே, நம்ம கிட்ட BMW இல்லையே, அவரு மாதிரி வீடு நமக்கு இல்லையே. நமக்கு ஆண்டவன் கொடுத்தத போதும்னு என்ன.
இருந்தபடி இருங்கோள். சில பேர் என்ன பண்றாங்க, இங்க இருந்து கைலாசத்துக்கு போனா மனசு வரும்னு நினைக்கிறாங்க. இன்னொருத்தர் காசிக்கு போகணும்னு நினைக்கிறாரு. அப்புறமா துணியை மாத்திக்கிறாரு, கருப்பு துணி மாத்திக்கிறாரு, சிவப்பு துணி, மஞ்சள் துணி, இதெல்லாம் என்ன இருக்கு? ஆடையில போய் என்ன இருக்கு? உள்ளம் துறவு வர வேண்டுமே தவிர இந்த உடை துறவு எல்லாம் ஒன்றும் கிடையாது. உள்ளம் துறவு. அதான் இருந்தபடி இருங்கோள். உங்களுக்கு கடவுளை எப்படி சொல்லியிருக்காரோ அப்படியே இருந்தபடி இருங்கோள், தானம் என்றும் இடுங்கோள். இதான் அண்டர்லைன் பண்ணி. நம்மால முடிஞ்சவரை அடுத்தவர்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யணும். அன்று பேசும்போதுக்கு சொன்ன காலின் தொழில் நடப்பது, கண்ணின் தொழில் காண்பது, காதின் தொழில் கேட்பது, கையின் தொழில் கொடுப்பது. நாம கொஞ்சம் கொஞ்சம் அதான் ஈதல் ஈத்துவக்கும் இன்பம் என்பார் வள்ளுவர். கொடுக்கறது ஒரு இன்பம். அது கொடுத்தா தானே தெரியும். கையை முடி வச்சுக்கினே நம்மால. அதுக்காக நீங்க கடன் பட்டு கொடுக்க வேண்டாம். 100 ரூபாய் சம்பாதிச்சா 1 ரூபாய் தர்மத்துக்கு கொடுங்க. நாம பெண்ணுக்கு கல்யாணம் பண்றோம், 10 லட்சம் 15 லட்சம் கல்யாணம் வரும். ஒரு ஏழைக்கு இப்போ 4 பவுன்னா கூட எவ்வளவோ விலையாகுது. கொஞ்சம் அந்த திருமணத்துக்கு அவங்களுக்கு துணிக்கு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஏழைங்களுக்கு கொடுக்கும். 10 லட்சம் நம்ம செலவு பண்ணி கல்யாணம் பண்றோம், ஒரு 1000 ரூபாய் ஏழைகளுக்கு கல்யாணத்துக்காக ஒருத்தருக்கு உதவி செய்யும். நாம கொடுத்து பழகணும். நாம் பிறருக்கு கொடுத்தால் கடவுள் நமக்கு சத்தியமா கொடுப்பார், சந்தேகப்படாது. இறைக்கிற தண்ணி தான் ஊத்து வரும்னுவாங்க, கொடுக்கதான் வரும். ஒரு நாள் வாரியார் சாமியை மாலை போட்டுனுக்கிறார். யாரோ ஒரு குழந்தை பதில் சொன்னோடனே சுவாமிக்கு அந்த மாலையை கட்டி பரிசா கொடுத்தார். உடனே இன்னொருத்தர் வந்து மாலை பாரு, நான் மாலை கொடுத்தா எனக்கு பாருங்க திரும்ப மாலை வருது, நீங்களும் கொடுத்தா உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னு சாமி நகைச்சுவைக்காக சொன்னார். நாம கொடுத்தா நமக்கு ஒருத்தர் கொடுப்பார். நீ கைய மூடி வச்சுன்னா யாரு வச்சுட்டு இருப்பாங்க. விடுங்கோள் வெகுளியை, கோபப்படாது. கோபத்தினாலே அழிந்த குடும்பங்கள் எண்ணில் போடும். தடுங்கோள் மனதை விடுங்கோள் வெகுளியை. மனம் எப்படி அடங்கும்? சாமியினுடைய திருவுருளை வேண்டி தினம் காலையில பிள்ளையாரையோ முருகனையோ நாராயணரோ ஐயப்பனோ எந்த சுவாமி உங்களுக்கு பிடிக்குமோ, அம்பாளோ, அத்தனை பேரும் கொஞ்ச நேரம் நம்ம மூர்த்தியை வச்சு அப்பா ஆண்டவனேன்னு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுங்கள். எனக்கு வாரியார் சுவாமி உபதேசம் பண்ணும்போது சொன்னார், இங்கே நெற்றியிலே ஒரு நீல ஒளி வரும், வெளியில சொல்லக்கூடாது. சிற்றின்பத்தையும் பேரின்பத்தையும் வெளியில சொல்லக்கூடாது. இங்க நீல ஒளி வரும், அது அம்பாள் மாதிரி. அப்புறமா இன்னும் கொஞ்சம் அது வெளியில சொல்லாத, இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து செவ்வொளி வரும்னாரு. அதுக்கு வாரியார் ஒரு உதாரணம் சொன்னாரு. நீங்க எல்லாம் விளக்கேத்து தீக்குச்சி வச்சு விளக்கேத்துவோம். முதல்ல பாரு நீல ஒளி வரும், அப்புறமா செவ்வொளி வரும், அதே மாதிரி இங்க வரும்னு சொன்னார். உதாரணம் சொன்னா தானே உங்களுக்கு எல்லாம் புரியும். நாளைக்கு நீங்க விளக்கேற்றும் போது பாருங்க, ஒரு நீல ஒளி வரும், அப்புறமா செவ்வொளி வரும். நான் தியானம் பண்றேன், இன்னும் அந்த நிலைக்கு எல்லாம் இன்னும் போகல. முயற்சி பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணாதானே வரும். ஒரே நாள்ல மனம் அடங்கிடுமே. எத்தனையோ ஜென்மால செய்த வினை இருக்கிறது. ஆனா தவம் செய்யணும், மனச கொஞ்சம் கொஞ்சமா ஒடுக்கணும். நான் பாட்டு இப்போ சில பேர் பூஜை பண்ணும் போது பார்த்த ஓம் சண்முகபதையே நமம் நம, ஓம் சண்மதபதையே நமம் நம. பார்வதி காய்கறி விலையெல்லாம் ரொம்ப அதிகமா போயிடுச்சு, வெறும் பருப்பு தொழிலோடு வச்சு. ஓம் சிவாய நம, ஓம் சிவலிங்காய நம. பவ பிச்சைக்காரன் வந்துக்கிறான் பாரு, நாயை ஊத்து விடு. ஓம் சிவாய நம பவலிங்காய நம. டெலிபோன் வருது பாரு, என்ன பண்றீங்க உள்ள? என் பூஜை பண்றேன்னா எல்லாம் பண்றேனா. இத வள்ளல் பெருமான் சொல்றார். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தம தம்பு. சாமியை நினைக்கும் போது அந்த எண்ணம் தான் இருக்கணும், அங்க இங்க போக கூடாது. அதான் மனசு எங்கன்னா போகும். பூஜையில உட்காந்தா பூஜை பண்றவங்களுக்கு தெரியும், அப்பதான் மனசு எங்கன்னா போகும். ஐயோ இன்னும் மச்சாத்தி கல்யாணம் ஆகலையே, இன்னும் பையனுக்கு வேலை கிடைக்கல. பூஜையில இருக்கும்போது அப்ப கூட மனசு, கோயிலுக்கு போகும்போது தான் வீட்டு ஞாபகம் வரும். கோயிலுக்கு போகும்போது ஆண்டவனை பற்றி தான் பேசணும், ஆண்டவனையே நினைந்து போகணும். தலை குனிந்து பூமியை பார்த்து போகும். மனசு அங்க போய் அலைபாய விடக்கூடாது. அதாவது ஆத்துல குளிக்க போய் சேர்த்த பூச்சின்னு வரலாம. ஆனா கோயில்ல போகும்போது மனசை கொஞ்சம் கொஞ்சமா அடக்கி, அதான் தடுங்கோள் மனதை விடுங்கோள் வெகுளியை. கோபம் இல்லாம இருந்தா உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நீங்க ஓங்கி தரையில கைய அடிச்சீங்க, தரைக்கு வலிக்குமா உங்களுக்கு வலிக்குமா? கைக்கு தானே வலிக்கும் ஓங்கி தரையை அடிச்ச. கோபங்கிறது அப்படித்தானே. அது உடம்ப சூடு, பிபி அதிகமாகும், நம்ம உடல் நலம் குன்றி போகும். ஆகையினாலதான் சுவாமி நமக்கு உபதேசமா சொல்றார், விடுங்கோள் வெகுளி. உங்களை வேற ஒண்ணும் விட சொல்லி காரை விட்டுட்டு வீடை விட்டுட்டுன்னு சொல்லி விடுங்கோள் வெகுளி.
இருந்தபடி இருங்கோள். நீங்க ஆண்டவன் நமக்கு கொடுத்த வாழ்க்கை நமக்கு திருப்தியா இருக்குன்னா அப்படி இருக்கணும். நான் காசிக்கு போனா இங்க வரும், நான் இப்படி இருந்தா நான் நல்லா இருப்பேன், அப்படி இருந்தா நல்லா இருப்பேன், அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. இருந்தபடி இருங்கோள் தானம் என்றும் இடுங்கோள். கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கணுமா சார், நான் ரொம்ப ஏழை சார், என்னால ஒண்ணுமே கொடுக்க முடியாதுன்னாரு. அப்படி இல்லப்பா, அருணகிரி பெருமான் கந்தர் அலங்காரத்துல நமக்காக உரை சொல்லி இருக்கிறார். நொய்யில் பிளவளவேனும் பகிர்மென்கள். கந்தர் அலங்காரத்துல இன்னொரு பாடல். நொய்யின்னா என்ன? அரிசியில பாதி நொய்யி, நொய்யில பாதியாவது கொடுங்கிறாரு. எப்படி சொல்றாரு? நொய்யில் பிளவள வேணும், நொய்யில பாதி அப்படின்னா என்ன அர்த்தம்? அரிசி மாவுல கோலம் போட்ட எறும்பு எல்லாம் சாப்பிடும், எறும்பு சாப்பிடும். ஒரு பழமொழி உண்டு, எறும்பு தின்னா கண்ணு தெரியும்னு சொல்லுவாங்க. எறும்பை பிடிச்சி நாம சாப்பிடறது இல்ல, எறும்புக்கு கண்ணு கிடையாது. கண்ணு இல்லாத பிராணிக்கு உணவு கொடுத்தால் நம்ம கண்ணிலேயே ஒளி வரும். ஒரு ஏழையை நீங்க நன்றாக படிக்க வச்சீங்கன்னா பிற்காலத்துல இங்க பெரிய ஞானியா இருப்பீங்க அடுத்த ஜென்மாத்தில். நோயாளிகளுக்கு உதவி செய்தால் நீங்கள் நோயின்றி வாழ்வீர்கள். நாம என்னென்ன செய்யறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி பலன்கள் கிடைக்கும். ஒரு ஏழைக்கு நம்ம துணி வாங்கி கொடுத்தோம், கல்யாணத்துக்கு உதவி பண்ணோம்னா பெரிய சொல்றது பெரிய பெரிய கடைகள்லாம் இருக்கு, சற்று ஞாபகம் மாட்டேன். இந்த நல்லி ஸ்டோரு இந்த மாதிரி பெரிய பெரிய கடை அந்த முதலாளியா இருப்பீங்க. ஒரு குழந்தைகளுக்கெல்லாம் ஏழைகளுக்கெல்லாம் வாழைப்பழம் வாங்கி கொடுக்கறது, நல்ல காரியம் பண்ணா பெரிய வாழை தோட்டத்துக்கு முதலாளியா இருக்கும். ஒரு சுவாமிக்கு ஒரு புடவை வாங்கி கொடுக்கறது, வஸ்திரம் வாங்கி கொடுத்தா பெரிய மில் முதலாளி. இதெல்லாம் சாமி சொல்ற. எப்படி சார் கிடைக்கும்? மண்ணு கெட்ட கேடு, ஒரு விதை போட்டா 1000 விதை கொத்தவரங்காய் முளைக்குது. ஒரு தேங்காய் நட்டா வருஷத்துக்கு 400 தேங்காய் 500 தேங்காய் கொடுக்குது. மண்ணை விடவா நம்ம கேவலம் சுவாமின்னு கேட்கிறாரு. சாமிக்குன்னு ஒண்ணு செஞ்சா நமக்கு 1க்கு 1000 வரும். அதனால அவர் என்ன சொன்னாரு? நோய். ஆனா இப்ப எல்லாம் கோலமே போடுறது இல்லைல்ல, அலங்கோலமா இருக்கு வீடெல்லாம். அடுக்கு வீட்டுல ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டி விடுறாங்க. அரிசி மாவுல கோலம் போடணும். காஞ்சி பெரியவர் வாழ்க்கையிலே நடந்த ஒரு அம்மா ரொம்ப கவலை, வீட்டுல ரொம்ப வறுமை. அந்த சகோதரி காஞ்சி பெரியவர்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டாங்க. வீட்டுல இப்படி வறுமையா இருக்குது, கொடிது வறுமை கொடிது, அதனால எனக்கு வறுமையா இருக்கு. சாமி சொன்னாரா காஞ்சி பெரியவர், மகா பெரியவர், அம்மா ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு போடுனா. சாமி, நாங்களே நித்திய ஏகாதசி மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு வேளைதான் சாப்பிடுறோம், நீ 1000 பேர்னா என்ன நினைச்சுட்ட? எல்லாம் இந்த மனிதர்கள் நினைச்சியா? எறும்பு இருக்குல்ல, எறும்பு அந்த புத்து இருக்கும், அங்க எறும்பு புத்துன்னு இருக்கும், அங்க போய் ஒரு கைப்பிடி அரிசி போடு, 1000 எறும்பு சாப்பிடும். அப்ப 1000 பேர், அதுவும் ஒரு உயிர் தானே. 1000 பேருக்குன்னா 1000 பேர் மனுஷாளுக்கு போடணும் அர்த்தமா? எறும்புக்கு நொய்யரிசி போடுனாராம். எறும்புக்கு நொய்யரிசி இட்டேன் சிறிது பொருள் ஈந்தான் சிவன். அப்படி ஆண்டவன் எனக்கு கொஞ்சம் பொருள் கொடுத்த உடனே நான் எடுத்து பேங்க்ல போட்டு பின்னாடி வேணும்னு வச்சுக்கல, அத சிவனடியார்களுக்கு அன்னதானம் பண்ண. அளவில்லாத செல்வம் அழகேசனுக்கு குபேரன் மாதிரி செல்வத்தை கொடுத்தாராம். இது ஒரு பாட்டு இருக்கு. எறும்பு ஒட்ட துணியின்றி கட்ட துணியின்றி வறுமையில இருந்த எறும்புக்கு நொய்யரிசி இட்டேன் சிறிது பொருள் ஈந்தான் சிவன், அதனை சிவனடியார்களுக்கு அன்னதானம் பண்ண அழகேசனுக்கு நிகரான செல்வம் கொடுத்தார்னு ஒரு பாடல். ஆகையினால அது எவ்வளவு கருணையோட சொல்றாரு பாருங்க. நொய்யில் பிளவள வேணும் பகிர்மின்கள். அதுக்கு அடுத்த உதாரணம் சொல்றார். பெய்யிற்கு ஒதுங்க உதவா வெறு உடம்பின் நிழல் போல கையில் பொருளும் உதவாது காணும் கடை வழிக்கே. எத்தனை செல்வம் இருந்தாலும் நம்மோட கூட வருமே. இறந்துட்டா ஒருத்தராது பேங்க்ல இருக்க பேங்க்ல தானே இருக்கும். எவ்வளவு தங்கம் வச்சிருந்தாலும் எவ்வளவு நிலபுலன்கள் வச்சிருந்தாலும் எல்லாம் இங்கே தானே இருக்கு, கூட வருமே. எத்தனையோ தனவந்தர்களை இழந்து போகிறார்களே, என்ன செல்வம் கொண்டு போக முடியும்? அத பட்னத்து சுவாமி சொன்னாரு. காதற்ற ஊசியும் மருதவானன், அவர் பிள்ளை எழுதி கொடுத்தார். காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வழிக்கேன்னாரு. 9 கோடி சொத்தை தூக்கி தெருவுல போட்டார். அதான் பட்டினத்து பிள்ளையை போல் ஆறும் துறக்கை அரிது அரிதுன்னார். இப்ப சில பேர் வீடு காலி பண்ண போது ஷேவ் பண்ண பிளேடு 10-20 பிளேடு இருக்கு, அதை கூட தூக்கி போட மாட்டாங்க. வேண்டாத சாமான தூக்கி போட வேண்டாம், எதையோ சேர்த்துக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பற்று விலகணும், பொருள்கள்ல இருக்கிற பற்று விலகணும்.
ஆசை இருந்தால் அரக்கர்கள் மாதிரி. என் வாரியார் சாமியோ சாமியோ அரக்கர்கள்லாம் இப்ப வாழ்ந்தாங்களே இப்ப இருக்கிறாங்களான்னு கேட்டான். நிறைய பேர் இருக்கிறாங்கப்பா. அடுத்தவன் அழித்து தான் மட்டும் வாழணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் அரக்கர்கள். அதான் ஆசை வாழ்க்கை. இன்னொன்னு பற்றுன்னு பேர். பற்று என்பது தன் பொருளிலே இருக்கிற விருப்பம். ஆசை என்பது பிறர் பொருளிலே வைப்பது. அது ரொம்ப கூடியது. அதான் ஆசை அருமீன்கள், ஆசை அருமீன்கள் ஈசனோடாயின ஆசை அருமீன்கள். பற்று பிழை கிடையாது, ஆனால் பிறவி போகாது. அற்றது பற்றெனில் உற்றது வீடு என்பார் நம்மாழ்வார். என்னைக்கு பற்று போதோ அன்னைக்குதான் நமக்கு வீடு, முத்தி வீடு கிடைக்குமா. அற்றது பற்றெனில் உற்றது வீடு. பந்தா பாசத்திலிருந்து நம்ம தாமரை இலை தண்ணீர் போல இருக்கணும் இந்த உலகத்தில். பற்றற்று வாழ்ந்து பழகணும். பட்டணத்தார் ஒரு வினாடியில அவ்வளவு சொத்தும் தூக்கி போட்டு போயிட்டார். அததான் இங்க சொல்றாரு, கையில் பொருளும் உதவாது காணும். நம்ம கடைசியா போகும்போது செல்வத்தை கொண்டு போக முடியுமா? ஆனா அதையே தானமாகவும் தவமாகவும் செய்து வைத்துக் கொள்ளணும். தானம் செய்து வைத்தால் பின்னாடி நம்ம இப்ப இங்க நம்ம அமெரிக்காவுக்கு போறோம், இங்க இருக்கிற ரூபாய் செல்லாது, டாலரா மாத்திக்கும். அதுபோல நம்ம தானம் பண்ணிட்டா அது நமக்கு பிற்பாடு உதவும். தானமும் தவமும் செய்வாராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே ஔவையார் வாக்கு. தானமும் செய்யணும், தவமும் செய்யணும். பிற்பாடு அதுக்கு அந்த என்ன சொன்னாரு, நொய்யில் பிளவளவேனும் பகிர்மீன்கள் வெய்யிற்கு ஒதுங்க உதவா வெறுவுடம்பின் நிழல் போல் கையில் பொருளும் உதவாது காணும் கடை வழிக்கு. வாரியார் சாமி சொற்பொழிவை கேட்டு ஒரு கணவன் மனைவி ரொம்ப பெரும் தனவந்தர்கள், ரொம்ப அவங்களுக்கு குழந்தை இல்லை. இவர் அள்ளி அள்ளி கொடுக்குறார். வாரியார் சாமி பிரசங்கம் கேட்டதுல இருந்து மாசத்துக்கு இவ்வளவுன்னு சொல்லிட்டு தர்ம காரியங்களுக்கு, அநாத ஆசிரமங்களுக்கு, முதியோர் இல்லத்துக்கு. நான் இப்ப ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறேன். முதியோர் இல்லத்துல இருக்கணும், முதியோர் இல்லத்துல இருக்கக்கூடாது. அப்பா அம்மா கூட காப்பாத்தாது என்ன உலகம். வெளிநாட்டுக்கு போயிட்டேன், அங்க போயிட்டேன்னு சொல்றாங்களே. தாய் தந்தையரை தான் காப்பாத்தணும். முதியோர் இல்லத்துல இருக்கணும், முதியோர் இல்லத்துல இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தர்ம காரியம். அந்த அம்மா சொல்றாங்க, ஏங்க நமக்குன்னு 4 காசு வேணாம எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுக்குறீங்களே, பிற்பாடு நமக்கு யாரும் இருக்கா? நமக்கு பிள்ளையா குட்டியா யாரும் இல்ல. நமக்கு பிற்பாடு ஆஸ்பத்திரி செலவு அது இதுன்னு வந்தா எப்படி? போதும் போதும், நீங்க கொடுத்தது இல்ல, ஒன்னும் தான தர்மம் எல்லாம் பண்ண வேண்டாம். வாரியார் சொன்னார்னா அவர் கொடுக்கட்டும், நீங்க ஏன் கொடுக்குறீங்க? அந்த அம்மா திட்டுறாங்க. அப்புறமா மனைவிக்கு புரிய வைக்கணும் இல்ல, யாரா இருந்தாலும் வீட்டுல சண்டை சச்சரவு பண்ணக்கூடாது. மதுரையிலே நடந்த ஒரு கதை. வாரியார் சாமிக்கு எப்பவும் தொடர்ந்து வயலின் வாசிக்கிறவர் வரல. அந்த ஊர்ல இருக்கிறவர் ஒருத்தர் வயலின், மிருதங்க வயலினுக்கும் பாட்டு பாடுறதுக்கும் இருக்கும். வாரியார் சாமி சூரியகாந்தம்னு ஒரு ராகம் பாடுறாரு. அவரு வயலின் வாசிக்கிறவர் தெரியாம சக்கர வாகம் வாசிக்கிறார். வாரியார் சூரியகாந்தம் அது 17வது மேலகட்டம், இது 16வது மேலகட்டம். நிஷாதத்துல கொஞ்சம் வித்தியாசமா இசை தெரிஞ்சவங்க. இவரு வாரியார் சாமி பார்த்தாரு, அப்பா நீ தப்பா வாசிக்கிறியே, நான் சூரியகாந்தம் பாடுறேன், நீ சக்கரவாகம் பேசுற, 4 பேர் எதிரில சொன்ன. அவருக்கு மனசு நோக்கும். ஒருத்தர் குறைய நீ தப்பா வாசிக்க, அவர் பாவம் 10 பேருக்கு டியூஷன் சொல்லி பிழைக்கிறவர். நான் இன்னைக்கு மதுரையில பேசிட்டு நாளைக்கு கோயம்புத்தூர் போறேன். சரி நீ தப்பா வாசிக்கிறேன்னு சொன்னா அது நல்ல இருக்க. மனைவி கூட ஆடை கொஞ்சம் விலகிட்டா ஓன் கத்தக்கூடாது, குறிப்பா சொல்லணும். சின்னதா குறிப்பு காமிச்சு ஆடையை ஒழுங்கு பண்ணிக்கோன்னு சொல்லணும். 4 பேர் மனைவியை வையக்கூடாது. அவர் என்ன சொன்னாரு, குறை சொல்லக்கூடாது. சரி இப்படியே பாடினா இசைத்திறன் என்னப்பா, வாரியார் ஒரு ராகம் பாடுறாரு, அவரு ஒரு ராகம் பாடுறாரு, பக்கத்துல இருக்க வாத்தியம் பக்கா வாத்தியமா இல்லையே, அவர் ஒரு பக்கம் இவர் ஒரு பக்கமா பாடுறாரு. அதனால இவர் என்ன பண்ணாரு, அடுத்த ஆவர்த்தனத்தை இவரு சூரியகாந்தர் விட்டு இவர் சக்கரவாகம் பாட ஆரம்பிச்சிடுவார். நான் சக்கரவாகம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி சொல்றாரு, மனைவி நம்ம வழிக்கு வரலன்னா நாம அவங்க வழிக்கு போறோம், கணவன் நம்ம வழிக்கு வரல நாம அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகும். விட்டு கொடுத்து வாழணும்னு வாழ்க்கை. எவ்வளவு பெரிய வாழ்க்கை உண்மையை சும்மா சொல்லிட்டு போற. வீணை வாசிக்கிறது, வயலின் வாசிக்கிறது, இதை தன் வாழ்க்கை வரலாறுலயே எழுதுற. நம்ம வழிக்கு வரல நம்ம வழி. மனைவி கிட்ட பக்குவமா பேசணும். இப்பதான் செல்போனு இதெல்லாம் இருந்தது. அப்ப டெலிகிராம் வந்தது. அவங்க அதாவது மனைவி மாமனார் சீரியஸா இருக்காரு. ஐயோ எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையாமே, சர்க்கரையாமே, எங்க கார் பெட்ரோல் போட சௌகரியம் இருக்குன்னு சொல்லிட்டு நிழல் இல்லாத பாதையா அழிச்சுன்னு போறாராம் மனைவி. நிழல் இல்லாத ஆச்சு. ஏங்க வெயிலுங்க, வைகாசி மாசம் வெயில் கொடுத்ததுங்க, 101 டிகிரிங்கிறாங்க, என்ன இப்படி நடக்க வைக்கிறீங்களே, நிழலை காட்டுங்க, நிழலை காட்டுங்க. அம்மா கார் கார் எப்பனா வரட்டும், என்ன நிழலை காட்டுங்க. கண்ணே மாணிக்கமே, எங்க வெயில்ல கொஞ்சத்துக்கு இதுதான் நேரம். அதாம்மா உன்னை சொல்றேன், உன் பின்னாடி உன் நிழல் இருக்குல்ல, அதுல நெல். ஐயா உனக்கு அறிவு இருக்க,
வாரியார் பிரசங்கத்துக்கு போறீங்க, என் நிழல்ல நான் எப்படி நிக்க முடியும்? அப்ப அவர் சொன்னாரா, பாலும் தயிரும் பாதாம் பருப்புமா சாப்பிட்டு வளர்த்த இந்த உடம்பின் நிழல் உனக்கு உதவுத, உன் நிழல்ல நீ நிக்க முடியாது, இன்னொரு நிழல்ல நிக்க முடியும். அததான் இந்த அருணகிரி பெருமான் சொல்றாராம் இந்த பாடல்ல. இத வாரியார் சாமி சொல்றாரு இந்த நுட்பத்தை. எப்படி சொன்னாரு? நொய்யில் பிளவள வேணும் பகிர்மின்கள், வெய்யிற்கு ஒதுங்க உதவா வெறு உடம்பின் நிழல் போல், கையில் பொருளும் உதவாது கான் கடை வழிக்கே. எவ்வளவு அருணகிரி பெருமான் கருணையோட சொல்றார். இந்த வெயில்ல நின்ன நம்ம அடுத்தவங்க நிழல்ல நிக்கலாம் தவிர நம்ம நிழல்ல நாம நிக்க முடியாது. அதுபோல நீ உன் செல்வம் உனக்கு உதவுன்னு நினைச்சுட்டு இருக்கிறியே, எல்லாம் யார் யாரோ பங்கு போட்டுப்பாங்களே தவிர உனக்குன்னு வராது. நீ செய்த தானம் தான் பின்னாடியும் உனக்கு உதவி செய்யும். அதனாலதான் நான் ரொம்ப ஏழை, என்னால கொடுக்க முடியாது. அதான் காஞ்சி பெரியவர் என்ன சொன்னாரு, அந்த ஏழை சகோதரிக்கு ஒரு பிடி அரிசி நொய் அரிசி எடுத்துன்னு போய் புத்து அந்த எறும்பு புத்துக்கு போடுனாங்க. அது மாதிரி நாம கொஞ்சம் கொஞ்சம் இன்று முதல் நம்ம அரிசி மாவுல கோலம் போட்டா எறும்பு சாப்பிடும், சின்ன சின்ன பூச்சிகள் சாப்பிடும். பிற உயிர்களுக்கு நம்மால் முடிந்த அளவு உதவியாக இருக்கணும். அதுதான் தடுங்கோள் மனதை விடுங்கோள் வெகுளியை இருந்தபடி இருங்கோள் தானம் என்றும் இடுங்கோள். இந்த 4 தான் கந்தர் அலங்காரத்துடைய எசன்ஸ். அததான் சொல்ல வந்தது. பிற்பாடு எல்லாரும் இப்ப எல்லாம் கவலைப்படுறாங்க. 7 நாட்டு சனி, அஷ்டமத்துல சனி, இப்பதான் சனி 2ஆம் பாத சனி, அப்ப அஷ்டமத்து சனி, என்னத்தையோ சொல்றாங்க. அடியார்களுக்கெல்லாம் நான் வணக்கத்தோட சொல்றேன், எல்லாம் செய்யலாம், நீங்க கவலையே பட வேண்டாம். மதுரையில திருஞான சம்பந்தர் எழுந்தருளி இருந்தார். அப்பா இந்த மாதிரி நாள்களுக்காகவும் கோள்களுக்காகவும் பயப்படாதீங்க. இந்த மாதிரி ஒரு சத்சங்கம் நடக்கும், குருவருள்னு வச்சு நடத்துறாங்க, கோயில்களோட சத்சங்கம் நடக்கும். அப்பெல்லாம் ஒரு அடியார் சொல்லுவார், நம பார்வதி பதையே அரகர மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகர. அப்படி கோயில்கள்ல பக்தர்கள் பகவான் நாமாவை சொல்லுவாங்க. அத போய் கேளுங்க. என்ன சாமி அதை கேட்டா எங்களுக்கு என்ன லாபம்? உன்னை நாராயணான்னு சொல்லுன்னா தொண்டை வலிக்குதுன்னு, சிவாய நமேன்னு சொல்லுன்னா தொண்டை வலிக்குதுன்னு கேட்டா காது வலிக்காது, இருக்காது, வலி இருக்காதே. பகவான் நாமாவை நான் 1 மணி நேரமா குருவர் உள்ள பிரசங்கம் கேட்டேன், காது வலிக்குதுன்னா சொல்லுவான். பேசுகிற எனக்கு தொண்டை வலிக்கும், கேட்கிறவங்களுக்கு காது வலிக்காது. அப்படி பகவான் சார் பகவான் நாமாவை கேட்டா என்ன சார் லாபம்? நீ அப்படி பகவான் நாமாவை கேட்டால் உன்னுடைய உறவினர்களோட உறவினர், உன்னோட சொந்த பெண் கொடுத்தவங்க இருப்பாங்க, சம்பந்தின்னு இருப்பாரு. அது கூட பந்தம்னா உறவு, சம்னா நல்ல, சம்பந்தின்னு சொல்லணும். இப்பெல்லாம் சம்மந்திங்கிற, மந்தினா குரங்கு, சம்னா நல்ல, நல்ல குரங்கு வந்துட்டு போகுதுன்றார் சொல்றாரு. சம்பந்தின்னு பிழையா சொல்லக்கூடாது. சம்பந்தின்னு பந்தம்னா உறவு, சம்னா நல்ல, நல்ல உறவு. உங்களோட உறவினர்களுக்கு கூட நீ கோள்களால துன்பம் வராதுன்னு ஞான சம்பந்தர் தேவாரம். நாளாய போகாமே, இது தேவாரங்க திருஞான சம்பந்த சுவாமி அருளியது. ஏன்னா இதெல்லாம் மக்களுக்கு தெரியாமையே போச்சு. பாடநூல்கள்ல இதெல்லாம் வைக்கலையே, நாம செஞ்ச பாவம். பெரியவங்க எவ்வளவோ சொல்லிட்டு போறாங்க, பாடநூல்ல தேவாரம் திருவாசகமே இல்லையே. நான் படிக்கும்போது திருவள்ளுப்பா திருவாசகம்லாம் இருந்து நான் படிச்சிருக்கிறேன். இப்ப பாடம் சொல்றதுனா அதெல்லாம் இல்லை. நான் ரொம்ப துக்கப்படுறேன். இப்படி இருக்குது, இந்த பாடெல்லாம் தெரியாமையே போயிடும் போல இருக்குது. நாளாய போகாமே, நாளை வீண் பண்ணாது. திரும்ப நமக்கு நாள் கிடைக்குமா? இன்னைக்கு தேதி 11ன்னு வச்சு கிழிச்சுட்டோம்னா நாளைக்கு 12 தானே, இனி 11 வராது, 11/6/25 வராது, 11/5/26 வரும். இந்த கிழமை போனா இந்த உலகத்துல எதை போனாலும் விடலாம். வீடு போனா வீடு வாங்கலாம், கார் போனா இன்னொரு கார் வாங்கலாம், நிலம் போனால் நிலம் வாங்கலாம், குழந்தை இல்லைன்னா கூட இன்னொரு குழந்தை பெறும், எல்லாம் பெற முடியும். ஆனா காலத்தை திரும்ப பெற முடியுமா? காலம் அறிதல்னு ஒரு வள்ளுவர் ஒரு அதிகாரமே வச்சிருக்கார். ஞானம் கருதிலும் கைகூடும் காலம் அறிந்து இடத்தார் செய்யும் என்பார். காலத்துக்கு வலிமை அதிகம். ஆகையினாலே நம்ம யாரும் காலத்தை வீண் பண்ணக்கூடாது. இன்று முதல் ஒவ்வொரு நேரமும் நாம தவப்பொழுதா போகணும், வீண் பொழுதா போக கூடாது. காலமறிந்து இடத்தாட்சை என்கிறார்.
ஆகையினால யாரும் இன்று முதல் வீண் பொழுது போலன்னு சொல்லக்கூடாது. பொழுது போலன்னு பழைய பேப்பரை படிப்பான். அப்புறம் இவனே 2 சீட்டு போட்டு இவனே ஆடுவான். இந்த பக்கமும் அவனே அடிப்பான், அந்த பக்கமும் இவனே அடிப்பான். காலம் கிடைக்குமா? அததான் ஞானசம்பந்தர் நாளாய போக நஞ்சனியும் கண்டனுக்கு ஆளாய் அன்பு செய் மட நெஞ்சே. இந்த அன்பு செய்யுங்கிறது எல்லா ஞானிகளும் சொல்றாங்க பாருங்க. நீ யார் யாருக்கோ அன்பா இருக்கிறியே, கடவுள்கிட்ட அன்பாவர். நாளாய போகாமே நஞ்சனியும் கண்டனுக்கு ஆளாய் அன்பு செய் மட நெஞ்சே. அரண்நாமம் கேளாய். இங்க பாருங்க, அரண்நாமம் சொல்லுன்னு சொல்லல, அரண்நாமம் கேளாய். கேட்குதுன்னா காது வலிக்குதுன்னு சொல்ல மாட்டியே, அரண்நாமம் கேளாய். சரி, கேட்டா என்ன லாபம்? கிளை கிளைக்கும். கிளைனா உறவு, உறவினரோட உறவினர். கிளை கிளைக்கும் கேடுபடா திறமருளி கோளாய நீக்கும் அவன் கோளிலி எம்பெருமான். இந்த கோள் என்பது நவகோள்கள். சூரியன், ராகு, கேது, செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளின்னு சொல்லிட்டு இருக்கிறோமே, அந்த கோள்கள் பேரு. நாளாய போகாமே நஞ்சனியும் கண்டனுக்கு ஆளாய் அன்பு செய் மடநெஞ்சே. அரண்நாமம் கேளாய். நம் கிளை கிளைக்கும் கேடுபடா திறமருளி கோளாய நிற்கும் அவன் கோளிலி எம்பெருமான். கோளிலிங்கிற ஊர்ல போய் சாமி பாடுறாங்க. கோள்களால உங்களுக்கு துன்பம் வராதான். என்ன? பகவன் நாமாவை கேட்டாலே. பகவன் நாமாவை கேட்டாலே இவ்வளவுன்னா சொன்னா எவ்வளவு புண்ணியம் வரும். அந்த உள்ள அர்த்தம் புரியுது இல்லைங்களா? கேட்கறதுக்கே நம்ம கேட்டதா நம்ம உறவினர்களுக்கு கூட நன்மை விளையுமா? அப்ப பகவான் நாமாவை சொன்னா எண்ணில் கோடி புண்ணியமாச்சு. உள்ளர்த்தம் அதுதான். நான் அம்மா வீட்டுக்கு வந்தேன், வேலைக்காரியே பட்டுப்புடவை கட்டி. அப்ப முதலாளி அம்மா இப்படி இருப்பார். ஆகையினாலே பகவன் நாமாவை கேளு. அதனால ரொம்ப நீங்க கவலைப்படாதீங்க. அஷ்டமத்து சனி இதுன்னு ஒரு காரியம் தள்ளி போனா அதுவும் நல்லதுக்குன்னு எடுத்துக்கணும். ராமருக்கு பட்டாபிஷேகம் ஏற்பாடு பண்ணவர் வசிஷ்டர். 14 ஆண்டு கழிச்சு அவங்க அப்பா இல்லாம நடந்தது தசரதர் இல்லையே பட்டாபிஷேகத்துக்கு. அதனால என்ன லாபம்னா ஆஞ்சநேய சுவாமி கலந்துக்கினாராம். ஆஞ்சநேய சுவாமி இல்லாத பட்டாபிஷேகம் உப்பு இல்லாத சமையல் மாதிரி. அப்பவே பட்டம் கட்டியிருந்தா தசரதராமன் தான் சொல்லுவாங்க. இப்போ இவரே ஜெயராமர் ஆயிட்டார். ராவணனை வென்று விட்டு வந்ததுனால ஜெயராமரா இருக்கிறார். ஆகையினாலே ஒரு காரியம் தள்ளி போனா அதுவும் நல்லதுக்குன்னு எடுத்துக்கணும். கடவுளை வணங்குறவங்க எல்லாமே நல்லதுக்குன்னு எடுத்துக்கணும். இதுக்கெல்லாம் நான் நிறைய கதைகள் சொல்வேன். இன்று நான் இந்த முக்கியமான அந்த அவுட்லைன் மட்டும் சொல்லியிருக்கேன். நான் கந்தர் அலங்காரம் ஒவ்வொரு பாடலும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய பாடல்கள். இன்று நான் சொன்ன முக்கியமானது கந்தர் அலங்காரத்திலே நம்முடைய வாழ்க்கை நிலையாமை பற்றி சொல்லி இருக்கிறார். நாம எல்லாம் இங்கேயோ சாசுதமாய் இருக்கிற மாதிரி நினைச்சு கொண்டு இருக்கிறோம். இல்ல, கிடையாது. இந்த குறுகிய காலத்திலே நாம் எவ்வளவு நேரம் நாம் கடவுளை நினைக்கிறோமோ அது நம்முடைய நேரம். நம்முடைய வருமானத்திலே எவ்வளவு நம்ம தானம் செய்கிறோமோ அது நம்முடைய பணங்கள். நம் கருத்தந்து நினைக்கின்றவர்கள் நம் பிள்ளைகள். நாம் எந்த நேரம் பூஜையில செலவழிகிறோமோ அதெல்லாம் நம்முடைய நேரம் என்று வாரியார் சாமி அதுக்கு கதை சொல்லுவார். இப்ப நேரம் ஆகிவிட்டது. இவ்வளவு காலம் மிக பொறுமையாக இருந்து கேட்டார்கள். இந்த அருணகிரியார் எங்கே நினைப்பினும் அங்கே முருகன் வருவாரு. மினிஸ்டரை கூப்பிடுறதே கஷ்டம். அது மட்டும் இல்ல, தனியா வர மாட்டான், கோல குரத்தியுடன் வருவாராம். நமக்கு ஏதாவது ஒரு நண்பர்கள் கல்யாணம்னா கொஞ்சமா இருந்தாலும் நாமளே போயிட்டு வரோம். ரொம்ப நெருங்கியவர்னா மனைவியை கூட்டிட்டு போவோம். அருணியநாதர் ரொம்ப வேண்டியவரா, தான் மட்டும் வரமாட்டான். எப்ப வந்தாலும் கோல குரத்தி தம்பதியா வருவாராம். அவ்வளவு செய்தவர் எங்க வாரியார் சுவாமிக்கு அருணகிரிநாதர் தான் குரு. அவங்க இளமை காலத்திலே திருவண்ணாமலையில போயிட்டு அருணகிரிநாதர் படம் முக்கியமான பக்தர்களுக்கு எல்லாம் 8,000 பட்டம் விடுவார். தனக்கு ஒரு பெரிய நிலை வந்த உடனே, வாரியார் புகழ் பெற்ற உடனே, நம்ம மதுரையில கோயில்ல அருணகிரிநாதரை ஸ்தாபகம் பண்ணியிருக்காரு வாரியார் சாமி. திருச்செங்கோடு, கரூர், பழனி இத்தனையில அருணகிரிநாதர் சிலைய வாரியார் சாமி செஞ்சு வச்சிருக்கிறார். நீங்க எப்படின்னா மதுரையில இருக்கிறவங்க மதுரையில போய் பாருங்க. அருணகிரிநாதர் அது மாதிரி அவர் எங்கேயும் பேர் போட்டுக்கல, நான் தான் இந்த போட்டோன்னு. எனக்கு தெரிஞ்சு வாரியார் மதுரை, திருச்செங்கோடு, பழனி, அப்புறமா கரூர் இந்த இடத்துல அருணகிரிநாதரை பிரதிஷ்டை பண்ண நிறைய இடம் இருக்கு. எனக்கு இப்ப நினைவில் எல்லா இடங்கள்லயும் சுவாமி அருணகிரியாரை வணங்கினால் முருகன் அவரோட சீக்கிரம் விடலாம். கண்ணுக்குட்டி ஆயிடுச்சுன்னு போனா பசுமாட்டுக்கிட்ட பால் கறந்துடலாம். அதுபோல அருணகிரியாரை பற்றி கொண்டால் முருகன் அவர்களை பெற்றுக்கொள்ளலாம். தேவாரம் திருவாசகம் படிச்சோன்னு வச்சுங்க, ஞானசம்பந்த திருவடியை பற்றி கொண்டால் சிவபெருமான அருளை பெறலாம். ஆகையினாலே உங்கள் எல்லோருடைய திருவடிகளை நான் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். அன்பாக இருங்கள்.
அன்பாக இருந்தால் ஆண்டவன் உங்கள் வீடு தேடி வருவார். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆரும் அறிகிறார். அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே திருமூலர் திருமந்திரம். ஆகையினால் அன்பு ஒன்றுதான் நம்மை உயர்த்தும். எல்லோருடன் இனிமையாக பழகுங்கள். நம்ம போன முறை கூட நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லோரும் இறக்கப் போகிறோம், இரக்கத்தோடு இருங்கள். இதெல்லாம் இறைவனை நாம் மனிதனாக வாழ்ந்து பிறகு தெய்வமாக மாறுவதற்கு இதை உதவி செய்யும். இந்த அருணகிரி பெருமான் முருகனை தமிழாலே அலங்கரித்தார்கள். 108 பாடல்கள், விலை மதிப்பில்லாத பாடல்கள். இதெல்லாம் நம்முடைய பாட புஸ்தகத்திலேயோ தொலைக்காட்சிகளிலோ இதையெல்லாம் பேசுபவர்களோ சொல்பவர்களோ குறைந்து விட்டார்கள். ரொம்ப துக்கமான விஷயம். காஞ்சி பெரியவர்கிட்ட கேட்டாங்க, சுவாமி இப்ப ரொம்ப கஷ்டம் கலியில நடக்குதே, அப்பா புள்ள கோர்ட்டுல இருக்கிறான், கணவன் மனைவி ஒத்துமையா இல்லை, ரொம்ப விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு, என்ன பண்ண? அதுக்கு மகா பெரியவர் சொன்னார், நான் சொன்னா யாரும் கேட்க போறேன். அப்பெல்லாம் 6 மாசம் கோயில்கள்ல ராமாயணம் நடக்குமா, 6 மாசம் பாரதமாக நடக்குமா. மக்களை மக்களாக வாழச் செய்யக்கூடிய நூல்கள் 2. இப்ப ராமாயணமும் பாரதமும் சொல்பவர்களே இல்லை, சொன்னாலும் கேட்பவர்களும் குறைவு, சொல்பவர்களும் குறைவு. இதனாலே இந்த கந்தர் அலங்காரத்திலே உங்களுக்கு அவுட்லைன் மட்டும் காமிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இதை படிக்கணுங்கிற எண்ணம் வரணும். இப்ப எல்லாரும் சீர்காழி கோவிந்தா யூடியூப்ல போட்டு கேளு, தேனா பாடியிருப்பார் ஒவ்வொரு பாடலும். வினைதான் என் செய்யும், நாள் என் செய்யும், கோள்தான் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும். எதுவுமே ஒண்ணும் முருகன் திருவடி துணை நமக்கு இருந்தார். அது மாதிரி பல பாடல்கள். தெய்வ திருமலை செங்கோட்டில் வாழும் செழுஞ்சுடரே, வைவைத்த வேற்படை வானவனே மறவேன் உனைனான், ஐவர்க்கு இடம்பெற காலிரண்டு ஓட்டி அதில் 2 கை வைத்த வீடு குறையும் முன்னே வந்து காத்தருளே. பூஜையில சொல்ல வேண்டிய பாட்டு. தினமும் இதை சொல்லிட்டா இந்த உடம்பு எழுத்துக்குள்ள முருகன் அருள் கிடைச்சிடும், சத்தியம். இந்த மாதிரி சின்ன சின்ன கந்தர் அலங்காரத்துல நான் மனப்பாடம் பண்ணும்போது பிற்பாடு சகோதரி சொன்னது போல சனிக்கிழமை என்ன பேச சொல்லி இருக்கிறார்கள். பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே. ஆகையினாலே அப்படி ஒரு வாய்ப்பு வரும் பொழுது ஒவ்வொரு பாடலையும், என்ன கேழ்வரகு களினா அப்படி அப்படியே சாப்பிட்டுலாம், பாதாம் அல்வானா வெள்ளி தட்டுல போட்டு ஸ்பூன்ல கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாதாம் அல்வாக்கே நாக்குல இருந்து இருக்கிற சுவைக்கே அவ்வளவு இது இருக்குன்னா, இது தேனாக தித்திக்கின்ற கந்தர் அலங்கார், திருப்புகழ், தேவாரம், கந்தர் அனுபூதி எவ்வளவோ இருக்கிறது. ஆகையினாலே அதையெல்லாம் பிற்பாடு சொல்வேன் என்று சொல்லி இன்றைக்கு புதன்கிழமைக்கு சாமி ஒரு பாட்டு பாடிக்கிறாங்க. மதவாரண மாமுகத்தோன் பின்வந்த கந்தா, சிவயோக பதவாழ்வு அருள்வாய் பன்னிருகை பரணே, அரணார் பாலகனே, உதவாக்கரையாம் அடியேற்கு உண்மை பொருளை உணர்த்திட புதவாரமதில் வந்தருள்வாய் பொருவில் திருவேரகா. ஏன்னா திருவேரகிறது சுவாமி மலை, சுவாமிக்கு உபதேசம் செஞ்ச இடம். எனக்கு நான் உதவாக்கரையா இருக்கிறேன், வாரியார் சாமியா உதவாக்கரை, நாமெல்லாம் பாடணுங்கிறதுக்காக இப்படி பாடிட்டு போயிடுறேன். மதவாரண மாமுகத்தோன் பின்வந்த கந்தா, பிள்ளையாருக்கு தம்பியா இருக்கா. மதவாரண மாமுகத்தோன் பின்வந்த கந்தா, சிவயோக பதவாழ்வு அருள்வாய் பன்னிருகை பரணே, அரணார் பாலகனே, உதவாக்கரையாம அடியேற்கு உண்மை பொருளை உணர்த்திடவே புதவாரமதில் வந்தருள்வாய் பொருவில் திருவேரகா என்று முருகப்பெருமானை வாழ்த்தி உங்கள் எல்லோருக்கும் எல்லா நலனும் விளைய வேண்டும் என்று கந்தன் கடலை வணங்கி இந்த வார்த்தையை இந்த அளவிலே நிறைவு செய்து கொள்ளுகிறேன். நன்றி, வணக்கம். நம பார்வதி பதையே, அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகர. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.